இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2020 ஆண்டினுடைய முடிவு நாள், முடிவு நேரத்திற்குள் இந்த ஆராதனையை கவனிக்கிற உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு என்று வரவேற்கிறேன். நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபித்து இந்த பழைய வருட ஆராதனையை ஆரம்பிப்போம். ஆங்காங்கே வீடுகளில் இருந்து இந்த ஆராதனையை கவனிக்கிற நீங்கள் பயத்தோடும் பக்தியோடும் தேவ சமூகத்திலே இருக்கிறோம் என்கிற அந்த நல்ல உணர்வோடு கூட உங்களுடைய இல்லத்திலே முழங்கால் படியிட்டு முக்காடிட்டு துருபதேசத்திற்கு இடம் விடாதபடி தேவனுடைய சத்தியத்தின்படி தேவ சமூகத்திலே நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள இரட்சகரே, இந்த 2020 ஆண்டினுடைய இந்த இரவு பழைய வருட ஆராதனையுடைய பழைய வருட ஆராதனைக்காக நாங்கள் கூடி வந்திருக்கிற இந்த நேரத்தில் தேவனுடைய சமூகம் இருப்பதாக, தேவனுடைய பிரசனம் இருப்பதாக. இந்த ஆண்டு முழுவதும் 12 மாத காலங்கள் பலவிதமான சூழ்நிலைகள் நடுவிலே உடைய பிள்ளைகள் கடந்து வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த ஆராதனையுடைய பாடல்கள் எல்லாம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதாக. எங்கள் தேவன் எழுப்புதலை கட்டளையிடுகிறவர், ஒரு உயிர்மீழ்ச்சியை கட்டளையிடுகிறவர். ஆண்டவரே, உடைய நாமத்தினாலே கர்த்தாவே, இந்த வருஷத்தினுடைய இந்த இறுதி ஆராதனையிலே உம்முடைய சமூகத்தையும் பிரசனத்தையும் யாரால் தங்களுடைய இல்லத்திலே கவனிக்கிறார்களோ, கேட்கிறார்களோ, இதை எந்த நேரத்திலே பார்க்கிறார்களோ, அப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டுமாக 1ஆம் தேதி கால வேளையிலே ஆராதனை, சபை ஆராதனை வேளையிலும் உங்களுடைய பிள்ளைகள் வந்து கர்த்தரை ஆராதித்து புதிய வருட செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள்ளே பலமடைய ஸ்திரப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீக்கி விடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எதற்கு விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை இந்த இரவு வேளையிலும் ஆராதிக்கிறோம். மட்டும் உதவியை ஆண்டவர் இனி எங்களுக்கு தேவரீர் எல்லாமா இருக்கிறார். உங்களுடைய கிருபை எங்களை தாங்குகிறது ஆண்டவரே. ஆண்டுக்கு தோறும் உங்களுடைய கிருபை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வழிநடத்த வர அந்த இன்ப சமூகமான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கைகள் உயர்த்தி ஆண்டவர் ஆராதிப்போமா? ஓமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உயர்த்துகிற தாவினே, நீரே எல்லாவற்றும் வேண்டானவர், நீரே எல்லாவற்றும் சிறந்தவர். உண்மை உயர்த்தி நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த ஆராதனை ஆண்டவர் நீர் எங்களோடு செய்கின்ற அந்த பிரசன்னத்துக்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தரை உயர்த்துங்கள், அவரை மாத்திரம் உயர்த்தி கொண்டே இருப்போம். அல்லேலூயா. எஸ், ஆமென். பெரியவர்
வியாதி படுக்கை மரண நேரம் தாங்கினாரே விடுதலை தந்தார் பெருமீனார் சத்தியனம்மை நிறுத்தினாரே விடுதலை தந்தார் பெருமீனார் சத்தியனம்மை நிறுத்தினார் கண்மணி போல் பாதுகாத்து வருகிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளை தோளில் சுமப்பது போல இந்த ஆண்டு முழுவதும் எங்களை அருமையாய் பாதுகாத்து வருகிறேன். சோதனை வேலையும் வியாதி மத்தியிலும் பலவீனத்தின் நேரத்திலும் வார்த்தை அனுப்பி எங்களை தைரியப்படுத்துகிறேன். நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் கண்மணி போல
எங்கள் பாதுகாத்து வழிநடத்தி வந்த தெய்வமே உண்மை ஆராதிக்கிறோம். எங்களோடு சேர்ந்து சொல்லிடலாம். சோதனை வேலையில் சூழ்நிட்ட நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அனுப்பி எங்களை தைரியப்படுத்தி நாள் வரை எங்களை பாதுகாக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லோரும் எங்களோடு சேர்ந்து ஓ ஹல்லேலூயா. எஸ் எல்லோரும் எங்களை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். உமையே நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லோரும் ஆண்டவரே உமையே உயர்த்துகிறோம். சேர்ந்து சொல்லி அவரை உயர்த்தி நாம் பாடுவோமா? எஸ் ஹல்லேலூயா. சோதனை நம்மை சுரும்பிக்கவேண்டும் பரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை சுரும்பிக்கவேண்டும் பரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. நம் தேவன் பெரியவர். அவர் சாலமோனிலும் பெரியவர், தாவீதிலும் பெரியவர், ஆபிரகாமிலும் பெரியவர். அவர் எல்லாவற்றும் பெரியவராய் இருக்கிறார். கைகள் கட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓ உயரம் உயர்த்துகிறான், உயரம் உயர்த்துகிறான். நான் வரை பாதுகாத்த உன் கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். உடைய கிருபைக்காக நான் நன்றி சொல்கிறேன். Oh, hallelujah. 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 Oh, உயர்த்து ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களுக்கு எவ்வளவா இருக்குதப்பா. பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு தூரமோ கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகள் அவருடைய கிருபை அவ்வளோ பெரிதாக இருக்கிறதா வேத வசனம் சொல்லுகிறது. அவருடைய கிருபை பூமிக்கு வானம் எவ்வளவு தூரமாக இருக்கிறதோ அவருடைய கிருபை நம்ம அவ்வளவா இருக்கிறது, அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை இந்நாள் நம்மை பாதுகாத்தது கிருபை, இந்நாள் நடத்தின கிருபை, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஒரு சுத்த கிருபை. விசுவாசிக்கிற எல்லாரும் கைகள் கட்டுங்க. ஆண்டவரே, அநேக இக்கட்டான நேரங்கள் மத்தியிலும் வியாதியின் மத்தியிலும் பலவீனமான சூழ்நிலை மத்தியிலும் எங்களை தாங்கி நடத்தியது உங்களுடைய கிருபை. எங்களுடைய பலவீனத்திலும் பலன் எங்களுக்கு பூரணமாய் விளங்க செய்தது. உயர்த்தி நாங்கள் ஆராதிக்கிறோம்.
உடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் இவ்வளவாய் பாதுகாத்து வந்த அந்த கிருபை இக்கட்டான சூழ்நிலைகள் இந்த ஆண்டு முழுவதும் இக்கட்டான சூழ்நிலைகள், ஆனாலும் எங்களை தைரியப்படுத்தி கிருபை, எங்களை வாழ வைப்பது கிருபை, எங்களை தாங்கி நடத்துவது கிருபை. கிருபைக்காக எல்லோரும் சேர்ந்து அவர் கிருபை ஆராதிப்போம். ஓ கிருபை எனக்கு போதும், உன் கிருபை எனக்கு போதும், உன் கிருபை எனக்கு போதும். எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை அவரை பாடி நாம் ஆராதிப்போம், அவருடைய கிருபையை உயர்த்தி நாம் ஆராதிப்போம். எஸ், அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை கிருபை எனக்கு போதும். Yes.
சொல்லி ஆண்டவரே எங்களுடைய பலவீனத்தில் பலம் போதுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே கடந்த ஆண்டு முழுவதும் அநேக பலவீனத்தில் இருந்தாங்க. ஆனாலும் எங்கள் பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விலக செய்தீர். பூரணமாய் விலக செய்தீர். பூரணமாய் எங்கள் விலக செய்து பாதுகாத்தீர். உங்களுடைய கிருபைக்காக நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய கிருபைக்காக நன்றி சொல்லுங்கள். எங்களை இவ்வளவாய் அன்பு கொண்ட தெய்வமே, உங்களுடைய கிருபைக்காக நன்றி. ஒரு தகப்பன் தன் பிள்ளை தோளில் சுமந்து போல எங்களை சுமந்து பாதுகாத்தவரே, உமக்கு நன்றி சொல்லு. உமக்கு நன்றி எடுக்கிறாங்க. எங்களை இம்மட்டும் காத்த எபினேசர், இனியும் எங்களுக்கு துணையாயிருப்பீர்கள். இறுதி வரை எங்களோடு எங்கள் நடத்துகிறவராயிருப்பீர்கள். உமக்கு நன்றி. ஆச்சரியமாய் எங்கள் தினம் நடக்கிறவர், ஆதரவாய் எங்களோடு இருக்கிறவர். உண்மை அன்றி எங்களுக்கு யாரும் இல்லைப்பா. இரவு வேலையை சொல்லுவோம், இம்மட்டும் காத்து எபினேசரே, எங்கள் இறுதி வரை எங்களுக்கு துணையாக இருக்கிறவரே, நீ ஒருவர் தான். நீ ஒருவர் தான். நாங்கள் உண்மையே உயர்த்தி ஆராதோம். உண்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்தும். எல்லா நாமத்துக்கும் வேறான நாமத்துக்கும் உங்களுடைய சகல பிரஸ்தாபங்கள் பார்க்கிறோம். உங்களுடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தீர்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைக்காக நாம் நன்றி செலுத்துகிறாங்க. ஏனென்றால் நீ எப்போது எங்களோடு இருப்பது, நீ எப்போது எங்களோடு இருப்பது, எங்கள் எபினேசராய் இருக்கிறீர்கள். ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. மட்டும் உதவினரே, நாங்கள் உண்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம். நாங்கள் உன்னை உயர்த்தி ஆராதிக்கிறோம். எல்லோரும் எங்களோடு சேர்ந்து அந்த எபினேசரை நாம் ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவி தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். சொல்லுங்க. இம்மட்டும் உதவி தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் உடன் இருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் உடன் இருந்தீர். எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவி தேவன் நீர், இறுதி வரை என்னோடு. சொல்லுமா? இம்மட்டும் உதவி தேவன் நீர், இறுதி வரை. இறுதி வரை என்னோடு. காற்று மழையும் காற்று மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கிலே நாம் காணவில்லை. காற்று மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கிலே நாம் காணவில்லை. வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீர் தந்து வளமாக மாற்றிவிட்டீர். வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக
உலகை வேகம் காணவில்லை. வாய்க்காலெல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றியிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த காலத்தில் ஆண்டவரே அநேக கஷ்டங்கள், வேலையின்மை, அப்பா, ஒன்றுமே இல்லாத நேரத்தில் ஆண்டவரே, ஒன்றுமே இல்லாத நேரத்தில் ஆண்டவரே, தண்ணீரே இல்லாத நேரத்திலும் எங்கள் வாய்க்காலெல்லாம் வளமாக செழித்திருக்க செய்தீர். எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே ஒன்றுமில்லாத நேரத்திலும் சந்தோஷமாக வாழ வழி செய்தவர் எங்கள் எபிலேசரே. நாங்கள் காற்றும் பார்க்கலை, மழையும் காணவில்லை, வாய்க்காலில் தண்ணீரும் இல்லை. ஆனாலும் எங்களை வளமாக மாற்றிய தெய்வமே, உண்மையாக எங்களோடு சேர்ந்து சொல்லுங்க, எங்களோடு சேர்ந்து எங்கள் வாழ்க்கையை வளமாக நடத்தி வந்தது இம்மற்றும் காத்த எபினேசரை உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவே, உம்மையே நாம் உயர்த்துகிறோம். காற்று மழை பார்த்ததில்லை, உள்ளங்கை மேகம் காணவில்லை. காற்று மழை பார்த்ததில்லை, உள்ளங்கை மேகம் காணவில்லை. வாய்க்காலெல்லாம் தண்ணீரை வளமாக சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. வளமாக எங்கள் எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. இன்பத்து
வலமாக மாற்றினீர். எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. 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 எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லோரும் சாமியை கட்டி ஆண்டவராக மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. Thank you Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. இந்த வருடத்தில் அநேக போராட்டங்கள், கொரோனா வைரஸனுடைய அநேக நிந்தனைகள், புயல் சீற்றங்கள், எத்தனை வியாதிகள் வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி இம்மட்டமாய் தேவன் நம்மை காத்து வந்தார். இந்த ஆண்டினுடைய இறுதி கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஜெபத்தோடு கேட்போம். முதல் அசெம்பிளி சபையினுடைய நம்முடைய திருச்சபையினுடைய போதகர் கர்த்தருடைய வார்த்தையை இப்பொழுது பிரசங்கிப்பார். அதை நாம் ஜெபத்துடன் கேட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பழைய வருட ஆராதனையிலே பங்கு பெறுகிற, யூடியூபின் மூலமாய் கவனிக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை இதன் மூலமாக சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த சுகத்திற்காக ஸ்தோத்திரம். அநேகர் இந்த வருடத்தை ஆரம்பித்தவர்கள் ஜனவரி 1 தேதியை கண்ட அநேகர் இந்த வருடத்தினுடைய அந்த இறுதி மாதம், இந்த இறுதி நாளை காண முடியாமல் இந்த உலகத்தை விட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு சென்றிருக்கிறார்கள். நம்மை விட அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் இல்லையே என்ற வருத்தத்தை விட அவர்கள் இந்த ஆண்டிலே நம்மை விட்டு அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். நாமும் ஒரு நாள் இந்த பரலோக ராஜ்யத்திற்கென்று தேவன் அழைக்கும் போது அதற்குள்ளே செல்லக்கூடிய ஆயத்தமுடையவர்களாய் ஒவ்வொரு ஆண்டையும் நாம் நினைவு கூற வேண்டும். சிலர் இடத்தில் கேட்பார்கள், அடுத்த ஆண்டு என்ன? அடுத்த ஆண்டு என்பது உங்களை ஆயத்தப்படுத்துகிற ஆண்டு. ஒவ்வொரு ஆண்டும் அப்படித்தான். ஒரு ஆண்டை முடித்து இன்னொரு ஆண்டை கர்த்தர் தருவாரானால் இந்த வருஷமும் இருக்கட்டும் என்ற நிலையிலே நம்மை வைத்திருக்கிறார். அவ்வளவுதான். எதற்காக அவர் வைத்திருக்கிறார்? அவருடைய ராஜ்யத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படி வைத்திருக்கிறார். ஆகவே அருமையான விசுவாசிகளே, நல்ல பாடல்களை கேட்டீர்கள். இன்னும் அநேக பாடல்கள் இருக்கிறது. ஆனாலும் இந்த நேரத்துக்கு ஏற்றபடி உங்களிடத்தில் சில பாடல்களை பாடினார்கள். நீங்களும் அவர்களோடு சேர்ந்து பாடினீர்கள். கர்த்தர் தொடர்ந்து உங்களோடு கூட பேசுவதற்கு தம்முடைய வார்த்தை ஆண்டு வைத்திருக்கிறார். வழக்கம் போல மண்டபத்திலே கூடி நாம் ஆராதிக்கிறவர்கள் திரளான மக்கள் வருவார்கள். ஆனால் இந்த 2020ஆம் ஆண்டு இதுதான் கர்த்தருடைய சித்தம். எதை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விருப்பத்திற்கு மாறாய் சில காரியங்கள் வரும்போது அதையே ஆண்டுடைய சித்தம் என்ற நிலையிலே நாம் ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதுவுமே நமக்கு தீமையானது அல்ல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கலந்து செல்ல விரும்புகிறேன். எல்லா ஜெப சிந்தையோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். 1ஆம் தேதி காலையிலே, நாளை காலை 5 மணிக்கு ஒரு ஆராதனை நடைபெறும். 7:30 மணி ஆராதனை நடைபெறும். இதில் பங்கு பெறுவதற்காக பதிவு செய்த விசுவாசிகளே குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பங்கு பெற்று கர்த்தருக்குள்ளாய் கடிகூடும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எப்பொழுதும் இந்த பழைய வருட ஆராதனைக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்டதான வேத பகுதியை வாசிக்கிறேன், கவனியுங்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரம், டியூட்ரானமி
chapter 8 verse 2. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உங்களுடைய வீடுகளிலே வேத புஸ்தகத்தோடு அமர்ந்திருக்கிறேன் என்று நம்புகிறேன். சகோதரிகளே, உட்காரிட்டு தேவ சமூகத்தில் இருங்க. உட்காரிடாமல் பெண்கள் இருக்கக்கூடாது. சகோதரர்களே, பயத்தோடும் பக்தியோடும் இருங்க. தேவ வசனத்துக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற எந்த வார்த்தைகளுக்கும் செவி சாய்க்காதீர்கள். கர்த்தருடைய ஊழியர் சொன்ன பிரகாரம் உட்காரிட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். அதனுடைய அனுபவமே வித்தியாசம். ஆகவே நீங்கள் அதற்கு கீழ்ப்படிகள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஆமென். அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே உன்னை இந்த 40 வருஷம் அளவு, இந்த 40 வருஷம் அளவு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கானான் தேசத்தில் பிரவேசிக்கிற, எகிப்து தேசத்தை விட்டு கானான் தேசத்தில் பிரவேசிக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அருகாமையில் வருகிற அந்த இடத்திலே 40 வருடங்கள், அதை மோசே குறிப்பிடும் போது இந்த 40 வருஷம் அளவும் நடத்தி வந்த எல்லா வழி, இந்த பழைய வருட ஆராதனைக்குள் வந்து அன்பான சகோதரனே சகோதரியே, என்னுடைய வயது 63. என்னுடைய வயதிற்கு நான் சொல்ல வேண்டுமானால் என்னுடைய 63 வயது வரைக்கும் நடத்தி வந்த வழி. அதுபோல இந்த செய்தியை பார்க்கிற உங்களில் அநேகர் 40 வருடம் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கிறீர்கள். 40 வருஷம் உங்களை நடத்தி வந்த வழி, 50 வருஷம் உங்களை நடத்தி வந்த வழி. இதுபோல ஒவ்வொரு வருஷத்தையும் நான் சொல்ல வேண்டுமானால் அதுவே 1 மணி நேரம் ஆகிவிடும். உங்களுடைய வயதோடு நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு வருடமும் எனக்கு 63 வருடங்கள், வயதை விட்டுருங்க, 63 வருடங்கள் என்னை நடத்திய வழி அது எப்படிப்பட்டது என்று நீங்கள் யோசித்தது உண்டா? உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்தினுடைய இறுதியிலே வந்திருக்கிறீர்களே, இந்த பிறந்த நாள் முதல் இத்தனை ஆண்டு காலங்கள், எகிப்தை விட்டது முதல் இந்த கானான் தேசத்தினுடைய அந்த ஆரம்ப எல்லைக்குள் கால் வைப்பதற்கு முன்பதாக மோசே சொல்லுகிறார், இந்த 40 வருஷம் நடத்தி வந்த வழியை, அதை வேறு விதத்தில் சொன்னவென்றால், உங்களை நடத்தின காரியங்களை நீ நினைப்பாயாக இயேசுவின் நாமத்தினாலே. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பல நேரத்திலே நினைக்க வேண்டிய காரியத்தை ஆண்டவர் நடத்தின, நினைக்க வேண்டிய காரியம், நினைவு கூற வேண்டிய காரியத்தை அவர்கள் நினைவு கூறவில்லை. அவர்கள் மறந்து போனார்கள். நீங்கள் சங்கீதத்திலே வாசிக்கும் போது அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரையே மறந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்பு கர்த்தர் செய்த கிரியைகள், கர்த்தர் செய்த செயல்கள், கர்த்தர் செய்த அற்புதங்கள், கர்த்தர் செய்த அதிசயங்கள், ஒவ்வொரு வருடமும் இந்த 40 வருஷத்திலே அங்க இருக்கிற மூப்பர்களை பார்த்து, அங்க இருக்கிற பெரியவர்களை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தார் என்றால் உடனடியாக சொல்லக்கூடிய நிலையிலே யாருமே இல்லை. ஆகவேதான் மோசே கவனித்தார். அடிக்கடி மறந்து போகிற இந்த இஸ்ரவேல் மக்கள், கர்த்தருடைய செயலை மறக்கிறவர்கள், கர்த்தருடைய கிரியைகளை மறக்கிறவர்கள், கர்த்தருடைய அற்புதங்களை மறக்கிறவர்கள். என்னை பொறுத்த மட்டும் சொல்லுவேன், நீங்கள் கர்த்தருக்கு நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள். நன்றி உள்ளவர்கள் யார் தெரியுமா? கர்த்தர் செய்தவைகளை நினைக்கிறவர்கள். மோசே தன்னுடைய மரணத்தை சந்திப்பதற்கு முன்பதாக அவர் உபாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து
கடைசி அதிகாரம் வரைக்கும் இஸ்ரவேல் மக்களோடு கூட அவர் பேசுகிறது. 40 வருட பிரயாணத்தின் அனுபவம், 40 வருஷத்தினுடைய காரியத்திலே ஆண்டவர் என்ன செய்தார்? ஒருவேளை நீங்க 40 வருடத்தை பார்க்க வேண்டாம், 63 வருடத்தையும் பார்க்க வேண்டாம், 70 வருடத்தையும் பார்க்க வேண்டாம். இந்த 2020ஆம் ஆண்டு, இந்த வருடம் 12 மாதங்கள் உங்களை நடத்தி வந்த வழிகளையாக நீங்க நினைக்க கூடாதா? 2019 வரைக்க விட்டு விடுங்க. நீங்கள் உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் தானா? நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறவர்கள் தானா? கர்த்தர் உங்களை நடத்தினார் என்பது உங்களுடைய மனது சொல்லவில்லையா? உங்களுடைய எண்ணங்கள் சொல்லவில்லையா? இதை பார்க்கிற உங்களை பார்த்துதான் கேட்கிறேன். நான் பேசிக் கொண்டிருக்கின்ற வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார், இடைப்படுவார் என்று விசுவாசிக்கிறேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த ஜனவரி மாதம், இந்த வருடத்தினுடைய 1ஆம் தேதி முதல் இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நாள் வரைக்கும், இந்த 12 மாதங்கள் கர்த்தர் நடத்தி வந்த வழிகள் உங்களுடைய குடும்பத்தில் எப்படிப்பட்டதாக இருந்தது? நீங்கள் உங்களுடைய வழிகளை குறித்த ஒரு நினைப்பதற்காக தான் காலாகாலங்களாக பழைய புதிய வருட ஆராதனை என்று சபை நடத்தப்பட்டது. இந்த ஆராதனையுடைய உள் நோக்கம் என்ன? காலம் முழுவதும் இந்த ஆராதனை நடத்துவதனுடைய மிக மிக முக்கியமான காரியம் என்ன? எப்படியாகிலும் ஜனங்கள் கர்த்தர் செய்த காரியங்களை நினைத்து பார்ப்பதற்காக. கர்த்தர் செய்த காரியங்களை நீங்கள் ஒருவேளை உங்களுடைய சபையிலே போய் இந்த இரவிலே ஆராதிப்பதற்கு தடையான் கொரோனா ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தருக்கு நன்றி சொல்ல இந்த கொரோனா ஒரு நாள் தடை கிடையாது. எந்த காரியங்கள் உங்களை தடை பண்ணலாங்க. சட்டங்கள் ஒருவேளை நீங்கள் சபைக்கு வராமல், நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க முடியாமல், ஒருவேளை சட்டங்கள் உங்களை தடை பண்ணலாம். ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களை இந்த சட்டங்களோ இந்த கொரோனாவோ கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதை தடை செய்ய முடியாது. நான் பேசிக் கொண்டிருக்கிற இதே நேரத்தில் கர்த்தருக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவார். மோசே சொல்லுகிறார், இந்த 40 வருஷ அளவும் எங்கே நடத்தினார் என்றால் பட்டணத்தில் நடத்தல. ஆண்டவர் இந்த ஜனத்தை எங்க நடத்தினார் என்றால் வனாந்திரத்தில். அல்லேலூயா. ஆண்டவர் நடத்தின இடம் வனாந்திரத்தில். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏன் ஆண்டவர் சொன்னார் மோசையை கொண்டு நடத்தி வந்த வழி எங்கதான்? பட்டணத்தில் கொண்டு போய் ஆண்டவர் நடத்தலை. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் 2020 ரொம்ப கஷ்டமா இருந்தது, 2020 ரொம்ப தரித்திரமா இருந்தது, இந்த 2020 எல்லாருக்கும் வியாதிகள், இந்த 2020 பலவிதமான நிலைகள். ஆனாலும் கர்த்தர் எங்களை நடத்தினார். அல்லேலூயா. கஷ்டங்களை சொல்லிட்டு நாங்கள் அழிஞ்சிட்டோம், நாங்கள் கெட்டு போயிட்டோம், நாங்கள் நாசமா போயிட்டோம் அப்படின்னு எந்த விசுவாசியும் சொன்னதா சரித்திரமே கிடையாது. கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள், இவைகளிலே ஆண்டவர் என்ன செய்தார்? அவைகளில் தான் கர்த்தர் நம்மை நடத்தினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எந்த கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை சோர்வடைய செய்திருக்கிறது? அந்த கஷ்டத்தின் நடுவிலே கர்த்தர் நடத்தினார். இந்த வனாந்தர யாத்திரையில் இன்பராம் இயேசு என்ன செய்கிறார்? நம்மோடு இருக்கிறார். அந்த பாடல் உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஒரே ஒரு வரியை மட்டும் நான் பாடுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் மக்களை மட்டும் வனாந்தரத்தில் நடத்தல. நம்ம பேருக்கு தான் சொல்லுவோம், நீங்க எங்க இருக்கிறீங்க பிரதர், நீங்க எங்க இருக்கிறீங்க சிஸ்டர்? ஆனா நான் சென்னை பட்டணத்தில் இருக்கிறேன். யாராவது கிராமத்தில் உள்ளவரை போய் பார்த்து சொன்னாங்க, என்ன நீங்க என்ன கிராமத்தில் இருக்கிறீங்க? நாங்கெல்லாம் சென்னை பட்டணத்தில் இருக்கிறோம்.
ஆண்டுடைய பிள்ளைகளே, பேரு தான் பட்டணம், ஆனா வாழ்க்கை பட்டணம் கிடையாது, வாழ்க்கை வனாந்தரம். சில நேரங்களில் நாம் நினைப்போம் நாம் ஏதோ பெரிய சிட்டிக்குள்ள இருக்கிறோம் என்று. பேரு தான் சிட்டி, ஆனால் இன்றைக்கு இந்த சிட்டிக்குள்ளே, இந்த பட்டணத்துக்குள்ளே அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வறட்சி, தரித்திரம், கஷ்டமான சூழ்நிலைகள். ஆனால் அன்றைக்கே பாடினார்கள் பரிசுத்தவான்கள், இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார், போகையிலும் நம் வருகையிலும் ஜெயம். அந்த வார்த்தை தானே நீங்க பாட்டு எடுத்து வையுங்க. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஜெயம் நமக்கு ஈந்ததா ஸ்தோத்தரிப்போமே. ஹல்லேலூயா. இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகழ்கின்றதாம் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்தர யாத்திரை நீங்கள் நானும் எகிப்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி வனாந்தரத்தில் செல்லவில்லை. ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே வேத வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால் இந்த உலகமாகிய வனாந்தரத்திலே கர்த்தர் நம்மை வழி நடத்தி கொண்டே வருகிறார். அன்பு சகோதரனே, இந்த வனாந்தரத்தில் கர்த்தர் நடத்த இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களை நடத்தியிருக்கிறார் அல்லவா? அதை நினைக்க வேண்டாமா? புதிய வருடத்துக்கு போக ஆயத்தமாக நீங்கள் இந்த வருடத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய இந்த ராத்திரி வேளையிலே, இந்த இரவு நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் செய்ய வேண்டியது தெரியுமா? ஆண்டவரே, நீ நடத்தின வழியை நான் நினைக்கிறேன் ஆண்டவரே. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்க கேட்போமா? உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும், கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும், உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும், உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும், அடையாளங்களையும், அற்புதங்களையும், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும், ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து நடத்தி வந்த பாதை. எப்படி நினைக்கணும்? ஏனோதானோ அல்ல. மோசே சொல்கிறார், ஏனோதானோ என்று நினைக்காத, பாஸ்டர் சொன்னாலே நினைக்காத, ஆண்டவர் செய்தவைகள் நினைப்பதற்கு யாரும் உங்களை தூண்டி விடணும் அவசியம் இல்லை. என் வாழ்க்கையில ஒரு ஆண்டவர் அற்புதம் செய்வாரானா? உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரானா? பிரதர், ஆண்டவர் செய்த அற்புதத்தை சொல்லுங்கள் என்று யாரும் உங்களை தூண்ட வேண்டிய அவசியம் இல்லை. சகோதரியே, கர்த்தர் செய்த அதிசயத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி யாரும் உங்களை தூண்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அற்புதங்களை பெற்றவர்கள், அதிசயங்களை பெற்றவர்கள் அவரவர்கள் தான். கர்த்தர் தன்னை நடத்தி வந்த காரியத்தை நன்றாய் நினைக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நான் பேசிக் கொண்டிருக்கிற இதே நேரத்திலே கர்த்தர் உங்களை நடத்திருந்த காரியத்தை சகோதரனே, சகோதரியே, அன்பு விசுவாசிகளே, எப்படி நினைக்கிறீர்கள்? நன்றாய் நினையுங்கள். தெரிந்த மனதோடு கூட, புரிந்து கொண்ட மனதோடு கூட, விளங்கி கொண்ட மனதோடு கூட, அற்புதத்தை அனுபவித்திருக்கிறனே, அதிசயங்கள் நினைத்திருக்கிறனே, அனுபவித்திருக்கிறனே. எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிருக்கும் போது இந்த 31ஆம் தேதி இரவு ஆராதனையிலே இந்த செய்தியை கேட்கும் பாக்கியத்தை என்னுடைய சரீரத்திற்கு
எனக்கு ஜீவனை தந்திருக்கிறாரே, இது எப்படி நினைக்கிறாய்? ஏதோ நான் பிழைத்துக் கொண்டேன், தப்பி பிழைத்துக் கொண்டேன் நினைக்காதே. உலக மக்கள் நினைக்கிறது போல தேவனுடைய பிள்ளையை நீங்கள் நினைக்க மாட்டீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உலக மக்களுடைய சிந்தனைகள் வேறு, உலக மக்களுடைய பேச்சுக்கள் வேறு, உலக மக்களுடைய எண்ணங்கள் வேறு. ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள், நீங்கள் வேதத்தை வாசிக்கிறவர்கள், நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறவர்கள், நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறவர்கள். உங்களுடைய நினைவு என்ன தெரியுமா? என்னை இந்த 40 வருட காலங்கள், எங்களை இந்த 60 வருட காலங்கள், எங்களை இந்த 50 வருட காலங்கள் எங்களை நடத்தி வந்தவர் எப்படி நடத்தினார் என்றால் சோதனையின் வழியாய் நடத்தினார். எங்களை எப்படி ஆண்டவர் நடத்தினார் என்றால் அடையாளங்களின் வழியாய் நடத்தினார். எங்களை எப்படி நடத்தினார் என்றால் கர்த்தருடைய அந்த ஓங்கிய புயத்தை வைத்து கர்த்தர் நடத்தினார். ஆகவே அவர்களுக்கு என்ன செய்யாது இருப்பாயா? கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை நீங்கள் நினைக்கும் போது, உங்களை நடத்தி வந்த வழிகளை நீங்கள் நினைக்கும் போது தானாகவே உங்களை விட்டு பயம் போயிடுங்க. நீங்க கர்த்தர் நடத்தி வந்த வழிகளை நீங்க நினைக்காத வரைக்கும் சாத்தான் சின்ன சின்ன காரியத்துல கூட உங்களுடைய இருதயத்துல பயத்தின் ஆவி வைத்து விடுவான். இந்த ராத்திரில சொல்றேன், பயத்தின் ஆவி நீங்கணும்னா நிறைய ஆலோசனைகள் வேதத்தில் இருக்கிறது. ஆனா அதை விட மிக மிக முக்கியமானது தெரியுமா? இந்த ராத்திரில ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நீ நடத்தி வந்த காரியத்தை நான் இப்ப நினைக்கிறேன், நன்றாய் நினைக்கிறேன். கடந்த 12 மாதம் எனக்கு அற்புதம் செய்தீர், எனக்கு அதிசயம் செய்தீர், இப்பொழுதும் எனக்கு செய்வீர். ஆகவே எனக்கு முன்பா இருக்கிற 2021ஆம் ஆண்டை பற்றி யார் என்ன பயமுறுத்தினாலும், கொரோனா வேற ரூபத்துல வருது, கொரோனா அந்த ரூபத்துல வருது, இந்த ரூபத்துல வருது, அப்படி வருது, இப்படி வருது. நான் சொல்றேன், எப்படி வேணா வந்துட்டு போட்டோம், கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். உங்களை அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். இன்னைக்கு தேசத்தில் என்ன தெரியுமா? எதுக்கெடுத்தாலும் நம்மை பயமுறுத்துகிறது. இந்த 12 மாதங்கள் 2020ஆம் ஆண்டிலே ஊழியர்களும் உங்களை பயமுறுத்துகிறார்கள், உலக மக்களும் உங்களை பயமுறுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே மோசே கொண்டு ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததை உன் கண்கள் கண்ட. அப்ப பாருங்க, அவங்க கண்களால கண்டாங்க எகிப்தியர் என்ன நடந்தது, பார்வோனுக்கு ஆண்டவர் என்ன செய்தார், அவங்க கண்கள் பார்த்தது. இன்றைக்கு உங்களுடைய கண்கள் எத்தனை காரியங்களை பார்க்கிறது. இந்த வருஷத்துடைய இந்த இறுதி நாள், இந்த இரவு ஆராதனைக்குள்ள இருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வாழ்க்கையிலே பயப்படாதீர்கள். புதிய ஆண்டை பற்றி பயப்படாதீங்க. நான் புதிய ஆண்டின் செய்தியை 1ஆம் தேதி காலையில் நான் கொடுப்பேன். அது வித்தியாசமாய் உங்களோடு கூட ஆண்டவர் உங்களோடு கூட செய்தி மூலமாய் பேசுவார். அடியனுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஆண்டை பற்றியும், எந்த மாதங்களை பற்றியும், எந்த நாளை பற்றியும், எந்த நேரத்தை பற்றியும், பௌர்ணமியோ அமாவாசையோ எதை பற்றி பயப்படாத சகோதரனே. ஏன் தெரியுமா? இஸ்ரவேலை 40 வருட காலங்களாய் வழி நடத்தின அதே கர்த்தரை தான் நீங்கள் நானும் சேவிக்கிறோம். மோசே சேவித்த கர்த்தர், யோசுவா சேவித்த கர்த்தர், நம்முடைய முற்பிதாக்கள் சேவித்த கர்த்தர், அவரைத்தான் நாமும் சேவிக்கிறோம். அவர்களுக்கு எப்படி அவர்களை நடத்தினாரோ அதே இடத்தில் தேவன் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனத்துக்கும் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். அப்படியே ஆண்டவர் செய்வார். அப்படியே நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாக இருக்கிற எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தர் என்ன செய்கிறார், நீங்க நடத்தி வந்த பாதைகளிலே, வழிகளிலே கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் சற்று சிந்தித்து பாருங்கள். 77ஆம் சங்கீதம் 10ஆம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது நான் இது என் பலவீனம், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை செய்வேன். இந்த வருஷம் யாருடைய கரத்தில் இருந்ததுங்க? 2020 யாருடைய கரத்தில் இருந்தது? கர்த்தருடைய கரத்தில் இருந்தது. நான் கேட்குற கேள்விக்கு ஜெனி பதில் சொன்னா போதும். இது பதில் சொல்லினா எல்லாம் சபையார சொன்ன மாதிரி தான். ஆகவே ஆண்டுடைய பிள்ளைகளை வருஷங்கள்லாம் யாருடைய கரத்தில் இருக்குது? கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. வருஷம் நம்ம கையில் இல்லை, வருஷம் ஒரு ஜோசியருடைய கையில் இல்லை,
வருஷங்கள் எந்த ஊழியக்காரனுடைய கரத்தில் இல்லை. தாவீது சொல்ற, ஆனாலும் உன்னதமானுடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். அப்ப இந்த வருஷத்துல, இந்த கடைசி நாள்ல இந்த வருஷத்தை நீங்க நினைவு கூறணும். அடுத்தது புதிய வருஷத்தை நீங்க என்ன செய்யணும்? நினைவு கூறணும். அதை சொல்லிட்டு தான் அவர் சொல்றார், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன், பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, வருஷங்களை பற்றிய காரியங்கள் வரும்போது, வருஷத்தினுடைய ஆரம்பம், வருஷத்தினுடைய முடிவு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வருஷத்தின் துவக்கத்திலும் வருஷத்தினுடைய முடிவிலும் கர்த்தருடைய கண்கள் அந்த வருஷத்தின் மேலேயே அவருடைய கண்கள் இருக்கிறதா. அந்த அளவுக்கு ஆண்டவர் வருடங்களை குறித்த காரியத்தில் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இரவு நேரத்தில் நீங்கள் அடுத்த ஆண்டிற்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக இந்த இரவு 12 மணியோடு இந்த 2020ஆம் ஆண்டை முடித்து மீண்டும் ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க ஆயத்தமாகிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வேளையிலே சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய செயல்களை நினைவு கூர்ந்து படுக்கைக்கு போங்க. நீங்கள் உங்களுடைய படுக்கையை விட்டு எழும்பும் போது கர்த்தருடைய செயல்களை நினைவு கூர்ந்து கொண்டே எழும்புங்க. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என் வாழ்க்கையிலே என்னெல்லாம் நடந்துருச்சு, இன்னும் என்னெல்லாம் நடக்க போகிறது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் வேண்டாம். இங்கே கர்த்தருடைய செயல்கள் என்பது கர்த்தர் நடத்தி வந்த காரியங்கள், உங்கள் வாழ்க்கை நடத்தின அற்புதங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடத்தின கிரியைகள், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாய் சில காரியங்களை ஆண்டவர் செய்திருப்பார் அல்லவா. நீங்கள் ஜெபத்தில் கேட்கதும் கேட்காதுமான காரியங்களை ஆண்டவர் செய்திருப்பார் அல்லவா. நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமான காரியங்களை ஆண்டவர் செய்திருப்பார் அல்லவா. கேட்டுக்கொண்டிருக்க சகோதரே, சகோதரியே, கர்த்தர் உங்களிலே அவர் பெரியவராய் இருந்து, உங்கள் சூழ்நிலையிலும் அவர் பெரியவராய் இருந்து, உங்களுடைய எல்லா நிலைகளிலும் அவர் பெரியவராய் இருந்து, அவர் இந்த 12 மாதங்கள் இந்த 2020ஆம் ஆண்டிலே செய்த எல்லா செயல்களையும் நினைவு கூறு. இந்த செயல்களை நினைவு கூற 2021 பற்றி செய்தித்தாள்களோ டிவி நியூஸ்களோ எந்த செய்திகள் வந்தாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். என்னுடைய அனுபவம் அதுதான். தினந்தோறும் செய்தித்தாளை பார்ப்பேன். வாட்ஸ்அப்பிலே சில வதந்திகள் வரும், வாட்ஸ்அப்பிலே சில துர்ச்செய்திகள் வரும். அன்பு சகோதரனே, உண்மையற்ற செய்திகளை நம்பி மனம் குழம்பி போய்விடாதே. உண்மையற்ற செய்திகள் வாட்ஸ்அப்பிலே இன்றைக்கு தாராளமாய் வந்து கொண்டிருக்கிறது, பரவி கொண்டிருக்கிறது. நான் வாட்ஸ்அப்பை நம்புகிறது இல்லை, செய்தித்தாள்களில் வருகிற எல்லா நியூஸ்களையும் நம்புகிறது இல்லை. மழை பெய்யும் என்றால் மழை பெய்யாது, புயல் வரும் என்றால் புயல் வராது. எல்லாம் இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான். யாராவது வந்து சொல்லுவார்கள், உனக்கு நேரம் சரியில்லை, உனக்கு இந்த வருஷம் சரியில்லை, இந்த நாள் சரியில்லை, புயல் வீச போகிறது, உன் குடும்பத்தில் சுனாமி வரப்போகிறது, உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில புயல் வரப்போகிறது. நான் சொல்வேன், வந்தால் எனக்கு தானே ஆபத்து, உனக்கே அதை பற்றி கவலை. என் குடும்பத்தில் புயல் வந்தாலும் வரட்டும், என் குடும்பத்தில் சுனாமி வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் சொல்லாகும் கட்டளையில நிற்கும் என்று சொன்ன எங்கள் சர்வவல்லமுள்ள கர்த்தர், என் குடும்பத்தில் சுனாமி வந்தால், என் குடும்பத்திலே புயல் வந்தால், எங்களுடைய காரியத்திலே ஊழியத்திலே பிரச்சனைகள் வந்தால் அவர் சொல்லுவார், இறையாதே காற்றே, இறையாதே கடலே, அமைதலாயிரு என்று சொல்கிற அவருடைய செயல்களையும் வெளிப்படுத்துகிற ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறபடினாலே அவருடைய செயல்களை நினைவு கூறுவேன். இந்த வருஷத்துடைய முடிவிலே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இத்தனை ஆண்டுகள் காலங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த செயல்களை நினைவு கூறுவீர்களானால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு நல்ல தைரியத்தை ஆண்டவர் தருவாராக, நல்ல நம்பிக்கையை ஆண்டவர் தருவாராக. அந்த நம்பிக்கையிலே உங்களை உறுதிப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் அடியனுடைய ஜெபத்தின் மூலமாய் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றே. அந்த வார்த்தைகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, வருஷங்களை நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். 12ஆம் வசனத்துல உங்களுடைய கிரியைகளெல்லாம் என்ன செய்வேன். இப்ப இந்த செய்தி கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த நேரத்தில் நீங்க தியானிக்கணும். இந்த வருஷம் ஆண்டவர் ஜனங்கள் என்ன செய்தார், பிப்ரவரியில் என்ன செய்தார், கணவன் மனைவி பிள்ளைகள் உட்கார்ந்து நாளைக்கு 1ஆம் தேதி என்ன சாப்பிடலாம்னு நினைக்க கூடாது. ஆண்டவரே, இந்த வருஷத்துல நீ எனக்கு என்னெல்லாம் செய்திராண்டவரே தியானித்து பாருங்க. தியானித்து
உங்களுடைய செயல்களெல்லாம் என்ன செய்வேன்? யோசிப்பேன் என்றேன். யோசிப்பேன். செய்வீங்களா கர்த்தருடைய பிள்ளையே? அப்படி செய்வேன்ற ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமென். பக்கத்துல சாத்தான் வரமாட்டாங்க இயேசுவின் நாமத்தினால. நீங்க இப்படி கர்த்தருடைய கரத்தில் வருஷங்கள் இருக்கிறது. கர்த்தர் செயல்களை செய்வார், கர்த்தர் அதிசயங்களை செய்வார். நீங்கள் கர்த்தருடைய காரியத்தை நீங்கள் தியானித்து நீங்கள் கர்த்தருடைய செயல்களெல்லாம் நீங்க யோசித்தீங்கன்னா எதுவும் உங்களை அசைப்பதில்லை. ஏன் தெரியுமா? கர்த்தர் மோசேயை கொண்டு சொன்னார், இந்த 40 வருஷம் உன்னை நடத்தி வந்த வழி சாதாரண வழி கிடையாது. அது சாதாரண இப்போ உங்களை கொண்டு போய் எங்கேயாவது வனாந்திரத்து வழியாக போனால் வருவீங்களா? கையை உதறிட்டு இந்த பாஸ்டருக்கு வேலை இல்லை, இவருக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சிச்சு போலகுது, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவர் எங்கே கூப்பிட்டு போகிறாரு? பஸ் ரூட்டு இல்லை, ட்ரெயின் ரூட்டு இல்லை, பிளெயினும் இல்லை, எங்கே கூப்பிட்டு போகிறாரு? இப்படி கூப்பிட்டு போகிறாரு. இவரை நம்பி போனால் அம்போ. எல்லா ஜனங்களும் யாரை நம்பி போனாங்க? மோசையை நம்பி போனாங்க. மோசையை நம்பி போன இஸ்ரவேல் ஜனங்க மோசமாக போயிட்டாங்க. மோசையும் மோசம் போல, இஸ்ரவேல் ஜனங்களும் மோசம் போல. அவரை நடத்தின இடம் எதுதான்? வனாந்திரம் தான். ஆனால் வனாந்திரத்தில் தான் என்ன இருந்தது? அதிசயம் இருந்தது. வனாந்திரத்தில் தான் கர்த்தர் அற்புதங்களை வைத்திருந்தார். உங்க வாழ்க்கையில எங்க கஷ்டம் வருதோ, எங்க நீங்க நெருக்கப்படுறீங்களோ, அங்கதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டா நீங்க கர்த்தர்கிட்ட வருவீங்களா? கர்த்தரை நேசிப்பீங்களா? ஆண்டவர் நினைச்சா எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவும் அவரால் செய்ய முடியுங்க. எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செய்ய முடியும். பஸ்ஸில் ஆட்டோமேட்டிக் டோர் இருக்குது, கொஞ்ச நாள் ஆட்டோமேட்டிக்காக ஓடுது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் ஏறுறேன், அவன் ஏறி படிக்கிட்டு உள்ளே போகணும், ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகி நடுவில் மாட்டி நசிக்கிறான். நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருந்தீங்களா? ட்ரெயினில் ஆட்டோமேட்டிக் டோர் இருக்குது, சொல்லப்பட்ட நேரத்துக்குள்ள அவன் உள்ளே போயிடணும், இல்லை நடுவில் மாட்டிக்குவான். கர்த்தர் நினைத்தால், அவர் சித்தம் வைத்தால் ஆட்டோமேட்டிக்காகவும் கர்த்தரால் செய்ய முடியும். சில காரியத்தை கர்த்தர் அவர் நம்மை சோதிப்பார். அதனால்தான் சொல்றார், சிறுமைப்படுத்தும்படிக்கு, நாம சோதிக்கும்படிக்கு கொஞ்சம் லேட் பண்றார், அவ்வளவுதான். கொஞ்சம் காலதாமதம் பண்ணுகிறார். இதை சில விசுவாசிகள் புரிந்து கொள்ளல. சில ஊழியர் சொன்னாங்க இப்பவே கர்த்தர் கொடுப்பார். அந்த காலத்து ஊழியர்கள் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, இப்ப சொல்றவங்க நம்பாதீங்க. நான் சொல்றேன், இப்ப கதை விடுற ஆற்றை நம்பிடாதீங்க. இப்ப சொல்லப்படுகிற காரியங்கள் சரியான சத்தியங்கள். மூத்த ஊழியர்கள், அனுபவம் உள்ளவர்கள் சொல்லுகிற சத்தியத்தை பரியாசம் பண்ணி விடாதீர்கள். இவைகளை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளே தியானியுங்கள், யோசியுங்கள். எப்படி இந்த வனாந்திரத்தில் கர்த்தர்களை நடத்தினார்? இந்த 40 வருஷம் கர்த்தர் வனாந்திரத்தில் எப்படி நடத்தினார்? உபாகமம் 1 அதிகாரம் 31 வசனம். deuteronomy, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, ஒரு மனிதன் ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வரும் வரைக்கும், நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும், நீங்க நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலையும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஆண்டவர் என்ன செய்தானா? சுமந்து கொண்டு வந்ததை என்ன செய்தீர்களே? கண்டீர்களே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களை ஆண்டவர் வனாந்திரத்தில் அந்த வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. அப்போ கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை என்ன செய்தாராம்? சுமந்து கொண்டு போனார். 6 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் வனாந்திரத்திலே, கரடு முரடான பாதைகள். இப்படிப்பட்ட இந்த பாதையிலே அவர்கள் போகும்போது மோசே அருமையான வார்த்தையை சொல்கிறார். இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றையும், நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை என்ன செய்தார்? சுமந்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மை இன்றைக்கு வரைக்கும் இந்த 12 மாதங்கள் சகோதரனே சகோதரியே உங்களை சுமக்க, இந்த உலகத்தில் உங்க பாரங்களை சுமக்க, உங்களுடைய வேதனைகளை சுமக்க, உங்களுடைய துக்கங்களை சுமக்க
யாரும் இருக்க மாட்டாங்க. இங்க சுமக்கிறன்னா தூக்கி இடுப்பை வச்சுக்கான்னு அர்த்தம் இல்லை. ஆண்டவரே என்னை தூக்கி இடுப்பை வச்சுக்கோம், அந்த அர்த்தத்தில் மோச சொன்னாங்க. 6 லட்சம் மக்களை தூக்கி இடுப்பை வச்சுக்குவாரு வச்சிங்களா? அவர் நான் வேடிக்கை காட்டுற தெய்வமா? அவர் வேடிக்கை காட்டுறவங்களாம் கடைசி வரைக்கும் வேடிக்கை தான், வேடிக்கை பார்க்க தான் நல்லா இருக்கும். நம்முடைய ஆண்டவர் வேடிக்கை காட்டுறவர் கிடையாது. அவர் சுமந்தாருன்னா எல்லாரும் தூக்கி இடுப்பு வச்சுட்டு தலையில் வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு காலில் 10 பிள்ளை, இந்த கையில் ஒரு 10 பிள்ளை, காலில் 10 பிள்ளை, விரலில் 10 பேர், அத்தனை பேர் சுமக்கிறன்னு அர்த்தமா? இந்த கிண்டல் பிடிச்ச ஆட்கள்லாம் இருப்பாங்க பாருங்க, சிலர் விமர்சனம் இந்த வசனத்துக்கே கிண்டல் பண்ணுவாங்க. நீ மாம்ச பிரகாரமா வசனத்தை பார்க்கறவங்களுக்கெல்லாம் வசனம் கிண்டலாக தான் இருக்கும். வசனத்தை மாம்ச பிரகாரம் பார்க்காதீங்க சகோதரே சகோதரியே. ஜப சிந்தையோடு பாருங்க, உபவாச சிந்தையோடு பாருங்க. என்ன ஆண்டவரே சுமந்தின அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? உங்க கஷ்டத்தை சுமக்க உங்க குடும்பத்தில் யாராவது இருக்கிறாங்களா? உங்க கடன் பிரச்சனையை சுமக்க யாராவது இருக்கிறாங்களா? மன வழிகாட்டுவாங்க, அவர் அடைக்க சொல்லி இவர் அடைக்க சொல்லி வழிகாட்டுவாங்க. அவங்க தங்களை சேஃப்டி பண்ணி கொள்வாங்க. நமக்கு ஏன் வம்பு? நம்ம சம்பாத்தியம் நமக்கு, வேற யாராவது இழிச்ச வாங்கி இருந்தா அவரை சுமக்க சொல்லணுவாங்க. இதாங்க உலகம். அப்ப சுமந்து கொண்டு வந்த என்ன அர்த்தம் என்ன? உங்களுடைய பிரச்சனையை சுமக்க ஆயத்தம் இல்லாத மக்கள் இங்கே இருக்கிறார்கள், உலகத்தில் இருக்கிறார்கள். இதே போல எத்தனையோ காரியம். படுத்த படுக்கையா இருந்தா உடனே அவரை தூக்கிட்டு போய் அவரை கவனிப்பதற்கு கூட சில நேரத்தில் முறுமுறுத்துக்கிட்டே செய்வாங்க. வேலை இல்லையா, இவரை கொண்டு போய் இந்த அம்மாவை நான் கவனிக்கணுமா, இந்த அம்மாவை நான் தூக்கிட்டு போகணுமா? ஆனால் அந்த அம்மாவுடைய பென்ஷன் வேணும், அந்த அம்மாவுடைய சொத்துல ஷேர் வேணும், அந்த அம்மாவுடைய எல்லாத்துலையும் வேணும். அந்த ஐயாவுடைய அம்மான்னு சொல்றதுனால நான் ஐயா விட்டா நினைக்காதீங்க, எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். ஐயாவுடைய எல்லாம் வேணும், அம்மாவுடைய எல்லாம் வேணும். ஆனால் அம்மாவுக்கு பிரச்சனை வந்தா இந்த கேட்டவங்களுக்கு ஒருத்தர் அதில் உள்ள வரமாட்டாங்க. அப்படி வெளியே நின்று இப்படி கை கட்டி அப்படி சோக்கா பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை, சுமப்பார். இந்த செய்தியை பார்க்கிறவங்களை பார்த்து சொல்றேன், நீங்க அழுகும் போது நீங்க தனியா தான் அழுதாகணும். நீங்க கஷ்டப்படும் போது நீங்க தனியா தான் கஷ்டப்படணும். நீங்க ஒருவேளை இந்த செய்திக்கு விமர்சனம் வைக்கலாம், அதை பற்றி ஐ டோன்ட் கேர். சத்தியம் சத்தியம்தான். சில நேரங்களுடைய வாழ்க்கையில நீங்க யோசித்து பாருங்க. சில ஆட்கிட்ட போய் நீங்க கெஞ்சுவீங்க, மண்டாடுவீங்க, காலில் கேட்டு வச்சு போயிடுவான். யாரை நம்பி இந்த உலகத்தில் வாழ்றீங்க? உங்களை சுமக்காத மனிதனையா? நம்முடைய ஆண்டவர் என் தெய்வத்தை நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, என் தெய்வம் என்னை சுமப்பார். அல்லேலூயா. தெய்வத்தை யாரும் சுமக்க முடியாது தெரியுமா? தெய்வம்தான் நம்மை சுமக்கும். அதான் வேத சத்தியம். பைபிள் இருக்குதுங்க, எல்லா வசனத்தையும் சொன்னா அந்த காலை 4 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணுவேன். ஆண்டவர் அந்த கிருபையும் அந்த ஞானத்தையும் ஆண்டவர் அடியனுக்கு தந்திருக்கிறார். சுருக்கமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஊரை சுத்தி சொந்தக்காரர் இருப்பாங்க. சில நேரத்தில் என் செய்தி எல்லாரையும் தாக்குறது போல இருக்கும். நம்மளதான் ஏன் தாக்குறாரு? உலகத்தில் நடக்கிறத தானே சொல்றேன். ஏன் உங்களுக்கு சுருக்குன்னு படுது? அப்ப அந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சில சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க இதெல்லாம் சொல்றீங்களே. நான் சொல்றேன், உலகத்தில் நடக்காததையா நான் சொல்றேன். உலகத்தில் இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. நடக்கிறத பார்க்கிறோம். அந்த நடக்கிறத பார்க்கும்போது அதை பற்றி தான் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறதா பிரசங்கம். குத்துகிறதோ காயப்படுத்துகிறதா அல்ல. அந்த குத்துதல் காயப்படுத்துதல் என்பது அந்த இடத்துக்குள்ளே நான் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு உரிய நபர் திருந்த மனமாக இருந்தால் திருந்துவார், இல்லாவிட்டால் அவருக்கு அது காயமாகவே இருக்கும், ரணமாகவே இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலே சொல்றேன், ஒரு மனிதன் சுமப்பது போல என்றால் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் நடுவிலையும் உங்களை அவர் சுமக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். இந்த வருஷம் கர்த்தர் உங்களை சுமந்திருக்கிறார். எத்தனையோ காரியத்தில் உங்களை மனிதர்கள் கைவிட்டிருக்கிறார்கள், உறவினர்கள் கைவிட்டிருக்கிறார்கள். பெற்றெடுத்த தாயே வீட்டுக்கு வராத, வெளியே போ அப்படின்னு சொல்லுகிற காலம் இது. கேட்டெல்லாம் இங்க வராத, வெளியே போ, கெட் அவுட் அப்படின்னு சொல்லுகிற காலம் இது. ஆனால் கர்த்தர் அப்படி சொல்கிறவர் அல்ல. இந்த ஆண்டிலே உங்களுடைய வாழ்க்கையிலே
உங்களை வாசலிலே நிற்க வைத்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ வாசல் நின்ற உங்களை, வா நான் உம்மை சுமப்பேன். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலையும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை என்ன செய்தார்? இந்த வருஷத்திலே கர்த்தர் ஜனவரியிலே சுமந்தார், பிப்ரவரியிலே சுமந்தார், மார்ச்சிலே சுமந்தார், ஏப்ரலில் சுமந்தார், மே மாதம் சுமந்தார், ஜூன் மாதம் சுமந்தார், ஜூலை மாதம் சுமந்தார், ஆகஸ்ட் மாதம் சுமந்தார், செப்டம்பர் மாதம் சுமந்தார், அக்டோபர் மாதம் சுமந்தார், நவம்பர் மாதம் சுமந்தார், டிசம்பர் மாதம் சுமந்து கொண்டே இருக்கிறார். 2021 அவர் உங்களை சுமக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நடத்தி வந்த வழிகளை நினைப்பாயாக. வனாந்தரத்தில் கர்த்தர் நடத்தினார், அற்புதங்கள் வழியாய் வனாந்தரத்திலே அவர்களை சுமந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த வழியில் வருகிறார்கள் என்று கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா வழியை காண்பித்தவருக்கு நீங்கள் எந்த வழியில் இருக்கிறீர்கள் என்று அவருக்கு தெரியாமல் போய்விடுமா? என்னை பார்த்து ஆண்டவர் சொல்ற, மகனே இந்த வழியில போ, அந்த வழியில் நான் போகிறேன். அந்த வழியை காண்பித்தவர் கர்த்தர். நான் அவற்றை போய், ஆண்டவரே நான் போற வழி உங்களுக்கு தெரியாதா, நான் போற பாதை உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நான் குறுக்கு கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டாம். இந்த வருஷத்துல நீங்க எந்த கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். நீங்க எந்த தேவையில் இருக்கிறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். நீங்க எந்த பிரச்சனை இருக்கிறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். எல்லாம் இந்த 12 மாதம் நீங்க என்னென்ன நிலையில இருந்தீங்க அப்படின்னு கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். அவர் தெரியாதவர் என்று நீங்க நினைக்காதீங்க. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். அதுங்க, உன் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். என்ன சொல்ற? இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். அப்ப இந்த வனாந்தர வழியை காண்பிச்சது யாரு? கர்த்தர். அப்ப கர்த்தர் காண்பித்த அந்த வனாந்தர வழியில கர்த்தர் அறியாம இருப்பாரா? இந்த வனாந்திரத்தில் பைபிள் இருக்குது, வாசிக்க நேரம் இல்லை. அந்த வனாந்திரத்தில் தேள் இருக்கும், அந்த வனாந்திரத்தில் பாம்பு இருக்கும், அந்த வனாந்திரத்தில் பயங்கரமான மிருகங்களெல்லாம் இருக்கும். ஆண்டுடைய பரிதான கிருபையினாலே 3 முறை இந்த எகிப்து தேசத்திலிருந்து இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பார்ப்பதற்கு அரியனுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். 3 முறை போகும்போதும் அந்த எகிப்து தேசத்திலிருந்து இந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை பார்ப்பதற்கு புறப்பட்டு சென்றோம். எங்களுக்கு புறப்பட்டு இந்த தேசத்தை எல்லாம் பார்ப்பதற்கு சில லீடர்ஸ், தலைவர்கள் சில டூரை 10 நாள் என்று வைத்திருக்கிறார்கள், சிலர் 17 நாள் என்று வைத்திருக்கிறார்கள், சிலர் அதற்கு மேலே நாட்களை வைத்திருக்கிறார்கள். இந்த 17 நாட்களிலேயே எகிப்து தேசத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பார்ப்பதற்கு 10 நாட்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு பாலும் தேனும் ஓடுற தேசத்தை பார்க்க எத்தனை வருஷம்? 40 வருஷம். நாங்கள் எத்தனை நாளில் பார்த்து வந்துட்டோம்? 17 நாள், 10 நாள். வெறும் 1.5 லட்சம் செலவு, 1 லட்சம் செலவு, 75,000 ரூபாய் செலவு. அந்த டிக்கெட் செலவு சொல்கிறேன், சாப்பாடு செலவு இதுதான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை எகிப்தை விட்டு பாலுந்தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு 40 வருஷம். ஏன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த வழியை காண்பித்தது யாரு? கர்த்தர். இன்றைக்குங்க எகிப்திலிருந்து பாலுந்தேனும் ஒரு தேசத்துக்கு போனால் நாங்கள்லாம் பஸ்ஸில் போனோம். அங்கே அருமையான பஸ், இங்கே இருக்கிற மாதிரி பஸ் கிடையாது. பஸ்ஸில் உட்காந்தா பிளைனில் உட்காந்தா மாதிரி இருக்கும். ஒரு குழுக்கள் இதெல்லாம் ரோடு பார்த்தீங்கன்னா ரோட்டில் சோறு போட்டு சாப்பிடலாம், அவ்வளோ சுத்தமாக இருக்கும். இஸ்ரேல் தேசத்துக்கு போனவங்களை கேளுங்க, ரோடு எப்படி இருக்கும், டிராஃபிக் அவ்வளோ நீட்டாக இருக்கும். ரோட்டில் அந்த பலன்னு இருக்கும். அங்கே எல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கே ரூல்ஸ்னா என்ன ரூல்ஸ்ன்னு கேட்குறான். நம்மள ரூல்ஸ் இல்லாமல் போகிறது தான் அனைவருக்கு ரூல்ஸு. இந்த நம்ம நாட்டில் சில ஆட்களுக்கு அதுதான். அங்கெல்லாம் அப்படி கிடையாது. ஆண்டவர் வைத்த அந்த ஒழுங்கு இன்னைக்கு அங்கே கடைபிடிக்கப்படுகிறது. அந்த பஸ்ஸில் போகிற நேரத்தில் இடது பக்கம் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே காடு தான், வனாந்தரம் தான். குறிப்பிட்ட எந்த இடத்துக்கு போகிறோமோ அங்கே தான் கடைகள், அங்கே தான் வீடுகள். இதுக்கு இடப்பட்ட நேரத்தில் இன்றைக்கும் வனாந்தரம் தான். அப்போ இன்னைக்கு ரோடு போட்ட இந்த கால சூழ்நிலைகளிலும்
இடது வலது பக்கத்தில் வனாந்திரம் என்றால் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தின பாதை, ரோடு இல்லாத அந்த பாதை எவ்வளவு மோசமா இருந்திருக்கும். அதனால்தான் மோசே சொல்லுகிறார், இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இடத்துல தெரியுமா? வனாந்திரத்திலே ஒன்றும் குறைவிடாது. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த வனாந்திரத்தை காண்பித்தது யார் தெரியுமா? கர்த்தர். கர்த்தர் காண்பித்த இடத்தில் நம்முடைய மாம்ச கண்களுக்கு சில குறைவுகள் இருக்கும். நம்முடைய மாம்ச கண்களிலே சில வறட்சிகள் இருக்கும். நம்முடைய மாம்ச கண்களிலே உள்ளான ஆசீர்வாதங்கள் தெரியாது, உள்ளான மகிமை தெரியாது. ஆனால் கர்த்தர் காண்பித்த அந்த வனாந்திரத்துக்குள் போய்விட்டார். ஊழியத்தை நான் பார்த்திருக்கிறேன். அநேக ஊழியர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்றைக்கு ஊழியர்களை விமர்சனம் பண்ணுகிறவர்கள், ஊழியம் என்றால் என்னென்ன தெரியாதவர்கள், ஊழியமே செய்ய தெரியாதவர்கள். அவர் ஒரு ஊழியத்தை செய்கிறார்கள். ஊழியர்களுக்கு விரோதமாய் விமர்சனம் பண்ணுவதே அவருடைய ஊழியமாக மாறிவிட்டது. கர்த்தரால் அழைக்கப்பட்ட எந்த ஊழியரும் இதற்கெல்லாம் அசர மாட்டார்கள். கர்த்தர் காண்பித்த இந்த வனாந்திரத்திலே அவர்கள் தொடர்ந்து ஊழியத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். அன்பு சகோதரே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் காண்பித்த இந்த வனாந்திர காரியத்தை கர்த்தர் அறிவார். நீங்கள் இன்றைக்கு எந்த நிலையிலே இந்த வருஷத்தில் வந்தீர்கள்? உங்களுடைய வியாபாரம் போய்விட்டது என்று தெரியும். உங்களுக்கு நல்ல வேலை இல்லை என்று அவருக்கு தெரியும். உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பெல்லாம் இந்த கொரோனா காலத்திலே படிப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டது. அநேகருடைய வேலைகளிலே ஸ்தம்பித்து நின்று விட்டது. இதெல்லாம் கர்த்தர் அறிவார். நீங்க யாரும் நாம யாரும் போய் ஆண்டவரே இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, இதெல்லாம் உங்களுக்கு புரியாதா? நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு மனுஷன்கிட்ட பேசுற மாதிரி, ஒரு பாஸ்டர்கிட்ட வாக்குவாதம் பண்ற மாதிரி, தர்க்கம் பண்ற மாதிரி நீங்க கர்த்தர்கிட்ட வாக்குவாதம் பண்ணி தர்க்கம் பண்ணி ஜெயிச்சலாம் நினைக்கிறீங்களா? ஒரு காலம் பிரதர் முடியாது, சிஸ்டர், ஒரு காலம் முடியாது. கர்த்தர் என்றைக்கும் நம்மை சரியாய் தான் நடத்துவார். அவற்றை நீங்க தர்க்கம் போட்டு நீங்க ஜெயிக்க முடியாது. உலக மனுஷத்தை வேணா நீங்க எதையாவது தர்க்கம் பண்ணி பெருசா ஜெயிச்சிடமா? நான் சொன்னேன், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா உன் வாழ்க்கையில முன்னேறி இருக்கணும். எதிலாவது முன்னேறி இருக்கணும். நான் தர்க்கம் பண்ற ஒரு ஆளை பார்த்து கேட்டேன், உன் வாழ்க்கையில என்னப்பா முன்னேறி இருக்கிற, நீ என்ன செய்திருக்கிற? இல்ல, நான் கர்த்தர் என்னை எப்படி வச்சிருக்காரு. இந்த மனு பேச்செல்லாம் பேசாத. உன் வாழ்க்கையின் லட்சியம் எங்க? உன்னுடைய நிலைகள் என்ன? ஒண்ணுமே கிடையாது. அடுத்தவங்களை பற்றி பேசுவதற்கு கடுகளவு கூட அந்த இடத்துக்குள்ளே ஆயத்தம் கிடையாது. அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் இந்த வனாந்திர வழியை கர்த்தர் அறிவார். யோபுடைய வழியை கர்த்தர் அறிந்தார். அவர் சொல்றார், நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார். யோபு 23. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நான் பொன்னாக விளங்குவேன். யோபு சொல்றார், நான் போகும் வழி. இப்ப அவர் போகிற வழி என்ன? ஆடு இல்லை, மாடு இல்லை, ஒட்டகம் இல்லை, எருது இல்லை, கழுது இல்லை, ஒன்றும் இல்லை, பிள்ளைகள் இல்லை, மனைவியும் திமிர் பிடிச்ச பேசுகிற மனைவி, படுத்த படுக்கையிலே ஓட்டை எடுத்து சரீரத்தை சுரண்டி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவர் சொல்றார், நான் போகும் வழி, இந்த வழி ஒரு கடுமையான வழி, பயங்கரமான வழி. இந்த வழியை என் மனைவி அறியல, என்னுடைய நண்பர்கள் அறியல, ஆனா நான் போகும் வழியை யார் அறிவார்? கர்த்தர் அறிவார். அன்பு சகோதரனே, நீங்கள் என்ன வழியில் இருக்கிறீங்க என்பது கர்த்தர் உங்களுக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் உங்களை சுத்த பொன்னாய் கர்த்தர் மாற்றுவார். ஏன் சுத்த பொன்னாக மாற்றுவார் சொன்னார்? அதுக்கு நான் சொல்றேன் தெரியுமா? இந்த உலகத்தில் விலையுயர்ந்தது எது? ஒரு தங்கம் தானே. ஒவ்வொரு நாளும் தங்கத்துடைய விலை ஏறுகிறது. யார் பார்த்தாலும் பாருங்க, தங்கத்தை சேர்ப்பாங்க, நகைகளை சேர்ப்பாங்க, கடன் பட்டால் நகத்தை வாங்க. சிலர்லாம் நான் பார்த்துருக்கேன் ஊழியத்தில், கடன் வாங்கி கடனுக்கு நகை வாங்குவாங்க. எங்க போறீங்க? நகை எங்க பணம் எது? அதே ஒரு பணம் கடன் கேட்டேன், கொடுத்தாங்க, அதில் வாங்கினேன். இதெல்லாம் தேவையா மனுஷனுக்கு? சோத்துக்கு கடன் வாங்கணும்னு சொன்னாலும் பரவாயில்லைங்க, நகைக்கு கடன் வாங்குறாங்களாம். சிலர் ஏகப்பட்ட கடனை வச்சுட்டு கழுத்துல நகை போட்டு அலைகிறாங்க பாருங்க.
நான் சில ஆண்டு சொல்லுவேன், நகையை விற்றாலும் உன் கடன் அடைஞ்சிடும், நீ வாழ்க்கையில் நல்லா முன்னேறிடுவேன். அப்போனா நீ நகை போட்டிருக்குது எதுக்கு தெரியுமா? நீங்கள் யாரும் வருத்தப்படாதீங்க. கடனை வச்சுக்கிட்டு நகை போடுறதுல ஒன்றும் அழகே கிடையாது. உன் கழுத்தில் இருக்கிற நகையை விற்று கடனை அடைச்சி நிம்மதியாக வாழப்பார். எல்லாரையும் அழ வச்சு, எல்லாரையும் மனஸ்தாபப்படுத்த வச்சு, எல்லாரையும் தூக்கப்படுத்தி வாழ்க்கையில நிம்மதியற்ற நிலையாய் மாற்றுவது கடன் தானே. நான் அதுக்காக தான் சொல்றேன். நான் ஊழியக்காரன். நான் உங்களுக்கு சொல்லுங்க, புரிஞ்சுக்கீங்க. நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக வாழணுங்க. நிம்மதியா என்ன தெரியுமா? கடன் இல்லாமல் வாழ்றதுதான் நிம்மதி. அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்றேன். ஏன்டா நிம்மதியான கடன் இல்லாமல் வாழ்ந்து பார்த்து நிம்மதியாக இருப்பேன். கஞ்சி சாப்பிட்டா நிம்மதியாக இருப்பேன். கந்தையை உடுத்துனா நிம்மதியாக இருப்பேன். ஆனால் போட்டுக்கிற கோட்டு ஷூட்டு எல்லாமே கடனில் வாங்கி மாட்டி 1ஆம் தேதி காலையில் 2021 1ஆம் தேதி காலையில் சார் கோட்டுக்குள்ள காசை கொடுனா எப்படி இருக்கும்? இப்படிதான் அனைவருடைய வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் போகும் வழியில் இருக்கிற நிலைகள் எல்லாம் கற்றுக்குது. ஆனால் ஒரு நாள் அவர் யோக சொல்றார், என்னை சுத்த பொன்னாக என்ன செய்வார்? மாற்றுவார். சுத்த பொன்னாய் மாற்றுவாங்க. அது அர்த்தம் தெரியுமா? ஒரு நாள் என் கஷ்டமெல்லாம் தொலைஞ்சிடும். ஒரு நாள் என் பிரச்சனையெல்லாம் மாறிடும். உலகத்தில் என்ன ஒரு மரம் போல வைக்க மாட்டார். விலையுறந்த ஒரு பொன்னை போல கர்த்தர் என்னை மாற்றி விடுவார். என்னை எல்லாரும் விரும்பக்கூடிய நிலையில மாற்றுவார். எல்லாம் பொண்ணை வெறுக்காத ஆண்கள் யாரும் கிடையாது. ஒரு நகை யாராவது வெறுப்பாங்களா? யாரும் வெறுக்க மாட்டாங்க. அதே போல அந்த அர்த்தம் தான் சொல்றார். இன்னைக்கு என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க. வியாதியை கண்டு வெறுக்கிறாங்க, ஒன்றுமில்லாதை கண்டு வெறுக்கிறாங்க. ஆனால் இந்த வெறுக்கிற இந்த நேரத்தை கர்த்தர் அறிவார். ஆனால் ஒரு நாள் வரும், எல்லாரும் விரும்பக்கூடிய இடத்திலே கர்த்தரை மாற்றுவார். சுத்த பொன் என்பதுதான். இன்றைக்கு நீங்கள் வெறுக்கப்படுகிறீங்களா? இந்த 2020ஆம் ஆண்டிலே நீங்கள் வெறுக்கப்பட்டவர்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாய், தள்ளப்பட்டவர்களாய், உங்களை யாரும் மதிக்காத நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தருகிறேன். கர்த்தர் உங்களை 2021ஆம் ஆண்டிலே விரும்புவாது இல்லாமல் வாழ்ந்த இந்த ஆண்டு முடிந்து விரும்புகிற ஒரு ஆண்டுக்குள்ளாக, உங்களை எல்லாரையும் நேசிக்கிற ஒரு ஆண்டாக, உங்களை அரவணைக்க ஒரு ஆண்டாக, அந்த பொன்னான ஒரு ஆண்டை, ஒரு பொன்னான எதிர்காலத்தை, இந்த செய்திகளை வேதனைகளோடு பாரத்தோடு கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு ஒரு சுத்த பொன்னான எதிர்காலத்தை கர்த்தர் நிச்சயமாய் ஆண்டவர் தருவார். கர்த்தர் நிச்சயமாய் தருவார். இந்த 40 வருஷ காலங்கள் மீண்டுமாய் சொல்கிறேன், அற்புதத்தை நினையுங்கள், அதிசயங்கள் நினையுங்கள். இந்த 40 வருஷ காலங்கள் இஸ்ரவேல் மக்கள் தேவன் சுமந்து கொண்டு வந்ததை நினைக்க வேண்டும். இந்த 40 வருஷ காலங்கள் ஆண்டவர் நீங்கள் எந்த வழியில் இருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்து நடத்துகிறவர் என்பதை நீங்கள் நினைக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே வாசிக்கப்பட்ட அந்த வேத வசனத்திலே உபாகம் 2:7 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். உன் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார்? உன்னோடு. இத்தனை வருஷம் யாரும் உங்க கூட இருக்கிறதுங்க? இவங்க சொல்லுங்க, உங்க கூட இருக்கிறது யார்? கர்த்தர் மட்டும்தான். ஆமென். இந்த ஊழியத்தில் 63 வருட காலங்களாக கர்த்தரினோடு கூட இருக்கிறார். இதை கேட்கிறவங்களுக்கு சொல்றேன், இன்னும் எத்தனை வருடங்கள் இந்த உலகத்தில் இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். விசுவாசிக்கிறீர்களா? எல்லாரும் உங்களோடு இருக்க மாட்டாங்க. உயிரோடு இருக்கிறவங்களா உங்களோடு இருக்கிறாங்களா? பாருங்க, உங்களை சுற்றியில் இருக்கிற எத்தனையோ பேர் உயிரோடு இருக்கிறாங்களே, அவங்க உங்களோடு இருக்கிறாங்களா? இல்லை. சரி, அடுத்த பகுதி, உயிரோடு இருக்கிற எத்தனையோ பேர் மரித்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்களே, அவங்க திரும்ப உங்களோடு இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. கர்த்தர் உங்களோடு இருப்பார், இருந்தார், இருந்து கொண்டு இருக்கிறார், இனிமேலும் இருப்பார். ஒரு நாள் விட்டுறாதீங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் ஒருவர் தாங்க, நம்ம விட்டு ஒரு நாள் போகவே மாட்டார். மோசே சொல்றார், இந்த 40 வருஷ காலம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார். சொல்றார், என்னோடு கூட இருந்த தேவனுக்கு. நடந்து வந்த வழியில யார் இருந்ததா? தேவன். அல்லேலூயா. நடந்து வந்த வழியில் எல்லாம் யாக்கோபுக்கு தேவன் கூடவே இருந்தார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அன்பு சகோதரி சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கடந்து போகிற வழிகள் எல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இப்படி கையை நீட்டி அந்த வழியா போ, இந்த வழியா போ. அவர் நின்ற இடத்திலே நின்று கொண்டு ஏதோ ஒரு கை காட்டி மரத்தை போல, அந்த நாட்கள் கை காட்டி மரம் இருக்கும், அது நிற்க வேண்டிய இடத்திலே இருக்கும். ஜெகநாதபுரம் முதல் தெரு என்றால் அங்கே ஒரு போர்டு இருக்கும், மங்களபுரம் என்றால் அங்கே ஒரு போர்டு இருக்கும். மங்களபுரத்துக்கு எப்படி போக வேண்டும் அந்த போர்டு காண்பிக்கும். இதுதான் இந்த 18 தெருவுகள் எங்கே இருக்கிறது அதனுடைய வழியை காண்பிக்கும். ஒரு நாளும் அந்த போர்டை பார்த்து, போர்டே நீ என் கூட வரியா, அதை காண்பிக்கிறா என்றால் நம்மளை பைத்தியக்காரன் நினைப்பார்கள். அந்த கர்த்தர் அப்படி அல்ல, கை காட்டுகிறவர் அல்ல, நம்மை கரம் பிடித்துக் கொள்ளுவார். என்னோடு கூட வாப்பா, நீ எங்கே போக வேண்டும், நான் உன்னோடு கூட வருகிறேன். நீ போகும் இடத்தில் எல்லாம் நான் வருகிறேன். ஆதியாகமம் 28:15 ஆண்டவர் சொன்னார், ஆதியாகமம் 28 நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். தேசத்துக்கு நான் திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ராத்திரி வேளையில் 31ஆம் தேதி இந்த இரவு நேரத்தில் செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, யாக்கோபின் தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். யாக்கோபுக்கு ஆண்டவர் கூட இருந்தது போல யாக்கோபு பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருக்கிற இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த 12 கோத்திரத்தினுடைய பெரிய ஜனத்தொகைக்கு இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே கர்த்தர் இன்றைக்கும் அவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற அதே கர்த்தர் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் போகிற எல்லா இடத்திலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த 2020ஆம் ஆண்டிலே இந்த 12வது மாதம் இந்த இரவு நேரத்திலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதான் நடந்து வந்த வழி. ஆகவே உனக்கு ஒன்றும் குறையாது, ஒன்றும் குறைபடாது. நடத்தி வந்த வழிகளை நினைப்பாயாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, பிரயோஜனமாய் இருக்கிறதை நான் உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிரயோஜனமாய் இருக்கிற வழி.
கர்த்தர் நம்மை நடத்தும்போது என்ன வழியெல்லாம் நடத்தல, எனக்கு என்ன பிரயோஜனமோ அதான் நடத்துவேன். நமக்கு எது பிரயோஜனம் சில நேரத்துக்கு தெரியாதுங்க. நாம சில காரியத்தை பிரயோஜனமா இருக்கும் நாம செலக்ட் பண்றோம். நாம செலக்ட் பண்ண நாம தெரிந்தெடுத்த எத்தனையோ காரியம் நமக்கு அழிவதை தான் கொண்டு இருக்குது. நாமே நமக்கு குழி வெட்டுறது போல சில காரியத்தை செய்து விடுவோம். சில ஆட்கிட்ட சொல்லுவேன், படித்த மேதாவிகள் சில வருவாங்க, அவங்க என்கிட்ட சில நேரத்தில் ஆலோசனைக்கு வருவாங்க, என்ன பாஸ்டர் செய்யலாம் அப்படி செய்யலாம். நான் சொல்லுவேன், நீ குழி வெட்டிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவேன். நீ உனக்கே குழி வெட்டுற, நீ போட்டிருக்கிற பிளான் சரி கிடையாது. உன்னுடைய பிளான் உன்னை ஒரு நாள் குழியில தள்ளிடும். அதெல்லாம் இப்போ சொன்ன நேரம் போயிடும். நீ போட்டிருக்கிற இந்த காரியம், பாஸ்டர் நான் இவ்வளோ கடன் வாங்கி இதெல்லாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எனக்கு அதில் மாசத்துக்கு இவ்வளோ லாபம் வரும் பாஸ்டர், அந்த லாபத்தை கொண்டு இந்த கடனை அடைப்பேன், நானும் சாப்பிடுவேன். நீ என்னையா கற்பனை பண்ணிட்டு இருக்கிற? என்ன கற்பனை பண்ற? கடன் வாங்குவாராம், பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாராம், அதில் மாசம் மாசம் இவ்வளோ வருமா, இவர் கடன் அடைப்பாராம், அதோட சாப்பிடுவாராம். நான் சொல்லுவேன், யார் அவனுக்கு இந்த ஐடியா கொடுத்தது? நீ நல்லா இருக்குன்னு விரும்புறது இல்லையா? நல்லா இருக்குன்னு விரும்பினா கொஞ்சம் யோசித்துப்பார். ஒரு சிலர் அதுக்கு கீழ்படிவாங்க, ஒரு சிலர் என்ன பைத்தியக்காரன் நினச்சிட்டு போவாங்க. அவருக்கு படைக்க தெரியாத மனுஷையா, அவருக்கு நான் வாழ்ந்துருவேன்னு பொறாம. நீ வாழ்ந்துருவேன் எனக்கு என்ன பொறாமையா? எந்த ஊழியக்காரன் அப்படி நினைக்க மாட்டாங்க. நீங்க வாழணும் தான் விரும்புவாங்க. நீங்க நல்லா இருக்கிறது எங்களுக்கு என்ன பொறாமையா? நீங்க நல்லா இருக்கிறது எங்களுக்கு என்ன எரிச்சலா? இது சும்மா வம்பான பேச்சு. அவருக்கு பொறாமை எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. வாழ்க்கையில உங்களுடைய திட்டம், உங்களுடைய பிளான் எப்படி இருக்குது? நீங்களே உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு குழி வெட்டுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உண்மைப்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமா இருக்கிறதைத்தான் நான் உனக்கு போதிப்பேன். நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ராத்திரி வழியிலே பிரயோஜனமான வழி என்று ஆண்டவர் இஸ்ரவேல் இடத்துக்கு வைத்தது தெரியுமா? வனாந்தர வழிதான். இந்த வனாந்தர வழியிலே இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷ காலங்கள் ஆண்டவர் நடத்தினார். உங்களையும் கர்த்தர் நடத்த வல்லபடிவராயிருக்கிறார். நீருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதை புரிந்து கொள்கிறீர்களா? 2வது வழி, இதுவரைக்கும் கர்த்தர் வனாந்தர வழி நடத்தினார். சில நேரத்தில் கர்த்தர் மலைப்பாதையான வழியில் நடத்துவார், மலைகளின் வழியாக நடத்துவார். மலைகள் என்று சொன்னால் ஏற முடியாத உயரம். நம்முடைய வாழ்க்கை சில நேரத்தில் ஏற முடியாது. பெரிய காரியத்தை கர்த்தர் சொல்லுவார். நான் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த உயரத்துக்கு என்னால் ஏற முடியாது, எனக்கு பலவீனம் இருக்கிறதே என்ற ஒரு காரணத்தை சொல்லுவேன். அல்லாவிட்டால் ஆண்டவரே நீர் காண்பித்திருக்கிற இந்த உயரத்துக்கு ஆண்டவரே என்னால் ஏற முடியாது ஆண்டவரே. ஏனென்றால் அந்த உயரத்துக்கு நான் போக வேண்டும் என்றால் நான் ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்க வேண்டும், நான் ஒரு கிராஜுவேட்டாக இருக்க வேண்டும். அல்லாவிட்டால் எனக்கு கம்ப்யூட்டரை பற்றி தெரிய வேண்டும், எனக்கு அல்லாவிட்டால் ஏதாவது இன்ஜினியராக இருக்கணும், அல்லாவிட்டால் நான் ஒரு டாக்டராக இருக்கணும். அப்பதான் இந்த உயரத்துக்கு ஏற முடியும். ஆண்டவர் சொல்வார், இதெல்லாம் நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான், ஆனால் நான் எல்லாவற்றுக்கும் மேலான உயரமும் உன்னதமான தேவன். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? உயரமும் உன்னதமான தேவன். அவர் என்ன சொல்வார் என்றால், நீ படிக்காவிட்டாலும் சரி, நீ பலவீனமாக இருந்தாலும் சரி, உன்னால் முடியாது என்று சொல்வது உன்னுடைய பகுதியில் எவ்வளவு நியாயமாக இருந்தாலும் சரி, நான் உன்னை மலைகள் உள்ள இடத்தில் தான் உன்னை என்ன செய்வேன், நடத்தும். வாசிப்போம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் மலைகளை எல்லாம் என்ன செய்வேன்? வழிகளாக்குவேன். என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன். என் பாதைகள் உயர்த்தப்படும், என் பாதைகள் என்ன செய்யப்படும்? பதிலே சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் சில நேரத்துல இந்த மலையில ஏறு அப்படின்னா, ஏற சொன்ன ஆண்டவர் அந்த மலையில ஏறவும் கர்த்தர் உதவி செய்வார். மோசேயை கர்த்தர் சீனாய் மலைக்கு வாழ்ந்தார். ஆனால் சீனாய் மலை எவ்வளவு உயரமானது தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்துக்கு போகும்போது அந்த சீனாய் மலையை பார்ப்பதற்கு ஏராளமான ஜனங்கள் ராத்திரியெல்லாம் நடந்து அதற்கு பஸ் கிடையாது, எந்த வாகனமும் போகாது.
நடந்து தான் போகணும். அந்த மலையில் அப்படியே ஏறணும். கீழே வெறும் கற்கள், பெரிய பெரிய பாறாங்கற்கள். அந்த கல்லு மேல கால் வைத்தால் சறுக்கி விடும். சிலர் கீழே விழுவார்கள், மற்றவர்கள் தூக்கி எடுப்பார்கள். கொஞ்ச தூரம் ஒட்டகம் போகும், ஒட்டகத்தில் சவாரி. அந்த ஒட்டகம் ஒரு பாதி அளவு வந்து அதுக்கு மேல போகாது. அந்த ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்து இறங்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வரும். அந்த ஒட்டகத்தில் ஏறி பழகிறவங்களுக்கு அது நல்லா இருக்கும். முதல் முறையாய் ஒட்டகத்தில் ஏறவர்களுக்கு ஏறவே முடியாது. சீனாய் மலை அவ்வளவு உயரத்தில் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. அங்கே மோசே போனதுக்கு அடையாளமாக மேலே அந்த மலையின் மேல் ஒரு சர்ச் இருக்கிறது. இன்றைக்கு வேடிக்கை பார்க்க குடும்பமாக வந்த ஆட்களோடு சேர்ந்து பேசிக்கிட்டே போவது வேண்டுமானால் சுலபமாக இருக்கும். ஆனால் மோசே அன்றைக்கு தனிமையாய் மலையில் ஏறினார். ஆண்டவர் சொன்னார், யாரையும் துணைக்கி மலைக்கு கூட்டு போகாதே, நீ மட்டும்தான் தனியாக வரணும். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில தனியாய் கஷ்டமான பாதையில் மலையிலே ஏற வேண்டியது வரும். நீங்க தனியாக ஏற வேண்டியது வரும். சகோதரனே, இந்த வருஷத்துல அப்படியே தனிமையாக ஏறது உண்டா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, மலைகளையும் நான் என்ன செய்வேன் உனக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வனாந்திரத்தில் வழியை உண்டாக்கினவர் எதிரிலும் வழியை உண்டாக்குவார், மலைகளிலும். கர்த்தருடைய நாமத்துக்கு உண்டாவதா. இன்றைக்கு சென்னை பட்டணத்தில், இன்றைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அநேக பாதைகள், போக்குவரத்து பாதைகள் பார்த்தீங்கன்னா 4 வழி சாலை பெரிதாக்கப்பட்டிருக்கிறது பல இடங்களிலே. அந்த நாட்களெல்லாம் கன்னியாகுமரிக்கு போக வேண்டும் என்றால் காலையில் புறப்பட்டால் அடுத்த நாள் தான் போக முடியும். ஒத்தடி பாதை மாதிரி ரோடுகள் இருக்கும். அந்த ஒத்தடி பாதை மாதிரி ரோட்டில் இருபுறமும் வாகனங்கள் வந்து நெருக்கமாய் போகும். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. போவதற்கு ஒரு பாதையை பார்த்தால் 2 வாகனங்கள் போகக்கூடிய பாதைகளிலே அவ்வளவு அகலமாக இருக்கும். அடுத்த பால் அதுக்கு தான் டோல்கேட்லாம் போட்டு அந்த வரியை வசூலிக்கிறார்கள். ஆனால் இந்த பாதைகள்லாம் போடப்பட்ட பல இடத்துல மலைகள் இருந்த இடம், அந்த மலைகளெல்லாம் உடைத்து குடைந்து அந்த மலைகள் வழியாக இந்த பாதைகள் போடப்பட்டது. மலைகள் வழியாக இந்த பாதைகள் போடப்பட்டிருக்கிறது. ஒரு சாதாரண மனிதனே மலைகளை உடைத்து ஒரு பாதை அமைப்பார் என்றால், வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் உண்டாக்கிய சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ சிருஷ்டிகர், உங்களுக்காக எனக்காக நமக்காக மலைகளையும் வழிகளாக்குவார். இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகள் காலங்களாக நீங்கள் ஏற முடியாத மலைகளை கர்த்தர் வழிகளாக்கி இருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை மலைகளின் வழியாய் கர்த்தர் நடந்து வந்து வரம் பண்ணியிருக்கிறார். அந்த பாதைகள் எல்லாம் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். நீங்க யோசித்து பாருங்க. 2020ஆம் ஆண்டின் முடிவிலே கீழே இருந்த நீங்க ஒரு பாடகர் பாடும்போது அந்த பாடலை சொல்றார், அது என்ன பண்ணது? கீழே இருந்த உன்னை என்ன செய்தார்? எப்படி தூக்கினார்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் தூக்கினார். அப்புறம் கிருபை மேல எல்லா பாட்டையும் கிண்டல் பண்றதுக்கு சிலருக்கு கிருபை கிடைச்சிருக்கு. நல்ல ஆவிக்குரிய பாட்டெல்லாம் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? அது வித்தியாசமான கிருபை. அது என்ன கிருபைன்னு தனியாக கேளுங்க, நான் சொல்லித்தரேன். இதுல சொல்ல விரும்பல. அது ஒரு கிருபை. அந்த கிருபைக்கு வேற ஒரு அர்த்தம் நான் வச்சிருக்கிறேன். ஆண்டுடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் மலைகள் மேல் ஏறி இருக்கிறார்கள். பாதைகள் எல்லாம் உயர்த்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையின் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. நான் இவ்வளவு உயர்த்தப்படுவேனா? என்னை ஆண்டவர் கொண்டு போய் இவ்வளவு உயரத்தில் வைப்பாரா? அநேகர் சொல்லுவாங்க, பாஸ்டர், ஒரு சைக்கிள் கூட இல்லாத எங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு விமானத்தில் போகக்கூடிய அளவுக்கு கர்த்தர் எங்களை உயர்த்திருக்கிறார். ஒரு வாடகை பணம் கூட எங்களால் செலுத்த முடியாமல் இருந்த எங்களை இன்றைக்கு நாங்கள் வீடு கட்டி அநேகருக்கு வாடகை வீடுகளை கொடுக்கக்கூடிய அளவிற்கு கர்த்தர் எங்களை உயர்த்தி. இதாங்க மலைகளை ஆண்டவர் வழிகள் ஆக்கினது, பாதைகளை உயர்த்தினது. ஒரு காலத்தில் எங்களுக்கு இவைகள் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் எங்களை இவ்வளவாக உயர்த்திருக்கிறார். பரிகாசம் பண்ணுகிறவர்கள் பண்ணட்டும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே விமர்சனங்களுக்கு காது கொடுக்காதீர்கள். விமர்சன செய்திகள் எல்லாம் டிலீட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்ல. இதனால்தான் விமர்சனம் பண்ணாலும் அந்த விமர்சனத்தின் வாட்ஸ்அப்ல எல்லாம் அது என்னது பிளாக் பண்றதுதான். அந்த நம்பர்கள் எல்லாம் பிளாக் பண்ணு. உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுக்கக்கூடிய விமர்சனங்கள் வாட்ஸ்அப்லயோ மற்றவர்களோ உங்களுடைய விசுவாசத்துக்கு விரோதமாக, உங்களுடைய வேத வசனத்துக்கு நம்பிக்கைக்கு விரோதமாக, உங்களுடைய ஜெபத்துக்கு விரோதமாக, உங்களுடைய உபவாசத்துக்கு விரோதமாக
எவைகளெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை ஆத்மீகத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்லயோ விமர்சனங்களாய் வருமானா அந்த நம்பரை இந்த ராத்திரியில ஒரு தீர்மானத்தோடு டிலீட் பண்ணிவிடு. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதே. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையின் மலைகளிலே வழிகளை உண்டாக்குற கர்த்தர், உங்கள் பாதைகளை உயர்த்துகிற கர்த்தர். அது உயராதபடிக்கு, நீங்கள் உயராதபடிக்கு, அந்த வழிகளை பார்க்க முடியாதபடிக்கு சில ஆட்கள் இப்படிப்பட்டதான நிலைகளிலே இரவும் பகலுமாக இவர் என்ன பேசுகிறார், அவர் என்ன பேசுகிறார், நாளைக்கு எதை அனுப்பலாம், இன்னைக்கு ராத்திரி எதை அனுப்பலாம், இவரை இப்படி சொல்லி சோர்வடைய செய்யலாமா, இவரை இப்படி சொல்லி இவரை பயமுறுத்தலாமா, இதுவே சிலருடைய இரவும் பகலுமாய் நோக்கமாய் சகோதரனை உங்களுக்கு சொல்லுகிறேன். வனாந்திரத்தில் வழியை வைத்திருக்கிறவர் மலைகளிலே வழியை வைத்திருக்கிறார். இந்த வருஷத்தின் இந்த இறுதியிலே உங்களுடைய எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே மலைகளின் வழிகளிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுவோமாக. பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, 77ஆம் சங்கீதம், சங்கீதம் 77:19. உமது வழி கடலிலும், உமது வழி கடலிலும், உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் உமது இருந்தது. பாதைகள் திரண்ட தண்ணீரிலும் என்ன செய்கிறது? ஆண்டுடைய வழி எங்க இருக்கிறதா? கடலிலே. உமது பாதைகள் எதிலே இருக்கிறது? திரண்ட தண்ணீரில் விழுந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமல் உமது போயிற்று. காலடிகள் என்ன செய்யாமல் போயிற்று? ஆண்டுடைய காலடிகள் தெரியல. ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் எங்க நடத்தினார்? கடல் வழியாய் நடத்தினார். எகிப்தை விட்டு வெளியே வரும்போது செங்கடலை பார்த்த உடனே வழியில தான் நினைச்சாங்க. சில இடத்துல சில பயங்கரமான காரியங்கள் நீங்க பார்க்கும்போது வழியில நினைப்பீங்க. ஆண்டு சொல்லுவார், இதுல தான்ப்பா உனக்கு வழியை வச்சிருக்கிறேன். அதனால்தான் மோசே சொல்றார், வழி எங்க இருக்கிறது? கடல்ல இருக்குதுங்க. பாருங்க, நீங்க உண்மையா கர்த்தரை நேசித்தீங்கன்னா எந்த இடத்திலும் கர்த்தர் வழியை உண்டாக்குவார். அல்லேலூயா. சினிமாக்காரன் பேசுறான், வாழ நினைத்தால் வாழலாம், என்ன இல்லை வழியா இல்லை. உடனே நாளைக்கு வாட்ஸ்அப் எடுத்தார், பாஸ்டர் சினிமா பாட்டு சொன்னார். நான் இதெல்லாம் இப்போ சொல்லுவேன். நீங்கள் போடுறது, நீங்கள் என்ன போடுறது, நானே தான் சொல்கிறேன்னு என்ன கேட்பா, என்ன பாட்டு அதுதானே பண்ணுறாங்க. மற்ற ஊழியக்காரங்க பேசுறதெல்லாம் இப்படி தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு உலக மனுஷன் சொல்கிறாங்க, வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை. வழி இல்லாமல் போனவங்க எத்தனை பேர்? ஆனால் கர்த்தரை நம்பினவங்களுக்கு என்ன இருக்குது? வழி இருக்குதுங்க. எல்லா இடத்துலையும் வழி இருக்குது. இஸ்ரவேல் ஜனத்துக்கு வழி எங்கதான் வச்சாரு? சிறந்த சமுத்திரத்தில் ஆண்டவர் வழியை வச்சார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போறதுக்கு எங்க வழியை வைத்தார்? யோர்தானிலே வழியை வைத்தார். ஜனங்களுக்கு தெரியுமா கடல்ல ஒரு வழி இருக்குது, யோர்தான்ல வழி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? வழியை திறந்த பிறகுதான் வழி இருக்குன்னு தெரிஞ்சது. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் வழி திறந்த பிறகு நமக்கு என்ன தெரியும்? நமக்கு இங்கேயும் ஒரு வழி இருக்குதுன்னு தெரியும். கர்த்தர் எங்கேயும் வழி திறப்பாருங்க. அல்லேலூயா. நீங்க நாம பார்த்துட்டு ஐயோ இது வழி இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். கொரோனா காலத்துல ஒரு ஏரியாவில் கொரோனா வந்தா பெரிய பெரிய தகரத்தை கொண்டு வந்து வச்சு அந்த வழியா வரக்கூடாதுன்னு நினைச்சுதாங்க. ஜனங்க இங்கிருந்து அந்த பக்கம் போகக்கூடாது, அங்கிருந்து இந்த பக்கம் வரக்கூடாது, நடுவில் மாட்டிக்குவாங்க ஜனங்க உள்ள இருக்கிறவங்க. ஏன்னா கொரோனா என்ன செய்யணும், எல்லாருக்கும் வந்துடும் சொல்லி அரசாங்கம் தகரத்தை வச்சு அடைச்சி ஜனங்க போகக்கூடாது. ஆனால் நம்ம ஜனங்க என்ன பண்ண தெரியுமா? தகரத்தை தூக்கி இப்படி வச்சுட்டு போயிட்டு திருப்பி தகரத்தை தூக்கி என்ன செய்தாங்க? நான் எத்தனையோ பேரை பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன். இந்த தகரத்தை தாண்டதுக்காக அந்த ஜனங்களுக்கு தெரியாது. அவளே எடுத்து அவளை வச்சுட்டு தகரத்தை வச்ச மாதிரி அழகா தூக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் தகரத்தை வச்சு அடைக்கிறவர் இல்லை, கடல்ல கொண்டு வந்து நிறுத்தினார். எப்படி ஆண்டவரே போறது? மோசைட்டெல்லாம் எப்படி போறது? ஒன்றும் கவலையப்படாத, கடல்ல நான் என்ன வச்சிருக்கிறேன்? வழி வச்சிருக்கிறேன். 78ஆம் சங்கீதத்தை பாருங்க, 13ஆம் வசனம். கடலை பிளந்து, கடலை என்ன செய்து? பிளந்து அவர்களை கடக்க பண்ணி. என்ன பண்ணாங்க? கடலை என்ன செய்தார்? பிளந்தார். அல்லேலூயா. கடலை பிளக்க அவரால் தாங்க முடியும். வழியில நினைக்கிறீங்களா? இந்த வருஷத்துல எத்தனை காரியத்தை கர்த்தர் பிளந்தார், எத்தனை காரியத்தை கர்த்தர் பிரித்தார். உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்த தடைகள், உங்கள் வாழ்க்கையிலே வளர்வதற்கு தடையாக இருந்த காரியங்கள், நீங்கள் நின்று திகைத்த இடங்கள், போக முடியாமல் நினைத்த இடத்திலெல்லாம் கர்த்தர் வழியை வைத்தார் அல்லவா? கர்த்தர் நிச்சயமாய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வருஷத்தில்
நடத்தி வந்த வழிகள் வனாந்திர வழிதான். இந்த வருஷத்தில் கர்த்தர் நடத்தின வழி மலைகளின் வழிதான். இந்த வருஷத்திலே கர்த்தர் கடலின் வழியாய் நடத்தியிருக்கிறார், அக்கினியின் வழியாய் நடத்தியிருக்கிறார். நீங்கள் இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. இந்த 2020 வருஷத்தை போல முழு உலகமும் பாதிக்கப்பட்ட வருடம் எந்த வருடமும் இருக்காது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களை நடத்தியிருக்கிறார். நினைப்பாயாக. எத்தனையோ பேர் பலவிதமான நிலைகளிலே நம்பிக்கையை இழந்து, விசுவாசத்தை இழந்து, கிறிஸ்துவை மறுதலித்து வாழ்க்கையிலே பின்தங்கி போயிருக்கிற இந்த சூழ்நிலையான இந்த நேரத்தில் நம்ம எல்லாரையும் கர்த்த அவர் நடத்தி வந்த இந்த வழிகள் நமக்கு ஆச்சரியமானது, நமக்கு அற்புதமானது. கலங்காதே, திகையாதே, பயப்படாதே. அவர் உங்கள் தேவன். 2021 உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. 2021 பற்றி யார் என்ன தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள் என்பதிலே கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் விசுவாசிங்க. மற்றவங்க உங்களுக்கு என்ன தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, அவங்க சொன்னபடி நமக்கு வரணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. எனக்கு கர்த்தர் என்ன சொன்ன அப்படிதான் நான் பார்ப்பேன். ஆண்டவரே எனக்கு என்ன ஆண்டவரே சொல்லியிருக்கிறேன், அதை எனக்கு செய்யும் ஆண்டவரே. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இத்தனை ஆண்டு காலங்கள் அவர் சொன்னதை செய்திருக்கிறார். இந்த வருகிற நாட்களிலும் கர்த்தர் செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடுவோமா? தலை வணங்கி தேவ சமூகத்தில் இந்த வருஷம் எல்லாம் நடத்தி வந்த பாதைகளை நாங்கள் நினைக்கிறோம். தயவு செய்து நீங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் முழங்கால் பண்ணிட்டு கண்களை மூடி இந்த ஆண்டை நாங்கள் ஜபத்தோடு முடிக்கிறோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் சர்வ வல்லமுடைய இரட்சகரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவரே, இப்பொழுதும் ஆண்டவரே மோசே சொன்னது போல இந்த 40 வருஷ காலங்கள் வனாந்திரத்தில் நடத்தி வந்த வழிகளை நினைப்பாயாக. அவர் நினைத்த காரியங்களை குறித்து தியானிக்க உதவி செய்தேன். எங்களுக்கு மலைகள் எல்லாம் வழிகளாக்கினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக பாதைகள் எல்லாம் நீர் உயர்த்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். கடலிலும் ஆழியிலும் எங்களை நடத்தி எங்களை ஜீவனோடு நீர் வைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமான நேரத்தில் அதிகாலை எழுப்பி சபைக்குள் வந்து புதிய வருட ஆராதனையிலே புத்துணர்ச்சி பெறும்படியாக தேவன் அனுக்கிரகம் செய்யும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையில பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம் இந்த பழைய வருட ஆராதனை செய்தி கேட்ட அனைவரோடு கூட எப்பொழுதும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.